بسم الله الرحمن الرحيم. தயார், என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுக்காண்டி இறங்க தயார் என்று முன் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூடாக பார்த்தார்கள். அந்த மாதிரி தியாக மனப்பான்மை இருக்கணும். எதையும் நான் செய்ய தயார் என்று களத்துல இறங்கணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நம்ம தியாகம் செய்ய மாட்டோம், அசத்தியத்தை கண்டு பயந்து ஒடுங்கி ஓரமா ஒளிஞ்சு நிப்போம்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அதுதான் இந்த பத்ரு போர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த பத்ரு போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பதட்டப்படுறாங்க. பலவீனமான நிலை என்ன ஆகுமோ என்று நபி அவர்கள் பயப்படுறாங்க. சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்கிறாங்க. என்ன போர் செய்யலாமா, போருக்கு போகலாமா, போனா போருக்கு வருவீங்களா, இப்பெல்லாம் கருத்து கேட்கிறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாரு, பதில் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே போருக்கு போவோம், நான் உங்களுக்கு ஒத்துழைப்பேன் அபூபக்கர் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுக்கிறல. அடுத்து உமர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் வரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு, நான் களத்துல இறங்குவேங்கிறாரு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்கிறல. சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்களா. அன்சாரிகள் இருந்து ஒரு ஆள், யாரு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறாங்க, ஈயானா துரீது யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் நபி அவர்கள் கண்டுக்கிறல, உமரையும் கண்டுக்கிறல. ஏன், அவங்கள என்னன்னா ஆனாலும் தியாகம் பண்ணுவாங்க, தியாகம் செஞ்சு பழக்கப்பட்டிருக்காங்கல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தான் சொந்த ஊரு சொந்த உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தியாகம் செஞ்சு பழக்கப்பட்டவங்க இந்த போர்ல ஈஸியா கலந்துக்கிடுவாங்க. அதனால அவங்க பெரிய விஷயம் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுக்கிறல. யாருடைய கருத்தை கேட்கிறாங்க, அன்சாரி தோழருடைய கருத்தை கேட்கிறாங்க. அப்போ சஅத் இப்னு உபாதா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஈயானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் என்ன சொல்வோம் என்பதையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொல்கிறார்களா. அப்ப இந்த நபி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரே லவ் அமர்தனா அன் நுகிலல் பஹர லகல்னாஹா, எங்களுடைய வாகனங்களுடன் நாங்கள் கடலில் குதிக்க வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிட்டாலும் நாங்கள் கடலில் குதித்து விடுவோம், தயங்க மாட்டோம். கடல்ல குதிக்க சொல்றீங்க, குதிரையோடு இந்த கடல்ல குதி என்று சொல்கிறீர்கள், கடலில் குதிப்போம் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பயந்து பின்வாங்க மாட்டோம். அமர்த்தனா அந்நல்ரிபாக் பாதஹா இலா பர்குல் ரிமாத், மக்கா மதீனாவுல இருந்து ரொம்ப தூரமான இடம் பர்குல் ரிமாத்ங்கிற இடம். மதீனாவுல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது, அதான் தூரமான இடம், போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சிரமம். அதை இந்த சஹாபி சொல்றாரு, அப்படிப்பட்ட தொலைதொலைவில் இருக்கக்கூடிய பர்குல் ரிமாதுக்கு நாங்கள் புறப்பட வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிட்டாலும் உடனே நாங்கள் செய்வோம் அல்லாஹ்வின் தூதரே, எதற்கும் தயங்க மாட்டோம், நாங்க உங்களுக்கு முன்னாடி வரமாட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா, அந்த கவலையை விட்டுருங்க என்று சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பதில் சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஈமானிய உறுதின்னு பாத்தீங்களா. நீங்க உத்தரவிட்டா கடல்ல குதின்னு சொல்றீங்க, கடல்ல குதிப்போம். மூசா நபியுடைய சமுதாயம் சொன்னாங்கல்ல, கடல் வந்தோன்னு என்ன சொன்னாங்க, யா மூசா இன்னாலா முதரக்கூன், மூசாவை நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், தப்பி வைக்க முடியாது. மூசா நபியை பயமுறுத்தினாங்க. மூசா நபி கூட இருந்துகிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயமுறுத்தினானுங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்கள், அவர்களை ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் கடலில் குதி என்று சொன்னாலும் நாங்கள் கடலில் குதிப்போம், பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அப்படிப்பட்ட தோழர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். இதே மாதிரி இன்னொரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து கணிப்பை கேட்கும் போது, மசூரா பண்ணும் போது, மிக்தாத் பின் அஸ்வத் என்ற நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே லா நகூலு கமா கால கௌமு மூசா, மூசா நபியுடைய சமுதாயம் மூசா நபிட்ட சொன்னாங்கல்ல, இது அந்த ரப்புக ஃபகாத்திலா, நீயும் உன்னுடைய ரப்பும் போய் சண்டைக்கு போ என்று மூசா நபியிடம் அவர்கள் சொன்னார்கள். அது மாதிரி உங்களிடத்தில் நாங்கள் சொல்ல மாட்டோம். சும்மா இருந்த மூசா நபி இடத்துல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆட்சி தலைவரை ஏற்படுத்த சொல்லி போரை கடமையாக்க சொல்லி நாங்க போர் செய்ய போறோம், சும்மா இருந்துகிட்டு இருந்தான். போரை கேட்டு வாங்கி ஒரு ஆட்சி தலைவர் எல்லாம் நியமிச்சதுக்கு பின்னாடி என்ன சொன்னா, நான் சண்டைக்கு வரமாட்டேன், நீனும் உன்னுடைய இறைவனும் போய் சண்டைக்கு போ, என்ன விட்டுரு அப்படின்னு சொன்ன. அவ்வளவு மோசமானவன் இவன்.
சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் அல்லாஹ்வின் தூதரே, வலாக்கின்னு காத்திலு அன் யமீனிக்க, உங்களுக்கு வலதுபுறத்துல நின்று நாங்க சண்டை போடுவோம், வன் சிமாலிக்க இடதுபுறத்துல நிப்போம், ஓ பைன எதைக்க உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்போம், ஓ ஹல்ஃபக்க உங்களுக்கு பின்னாடி நிப்போம், இப்படி உங்களை சுத்தி நாலாபுறமும் நின்று உங்களை காப்போம் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பயந்து ஓடிவிட மாட்டோம் என்று இந்த மிக்தாத் பின் அஸ்வத் அவங்களும் பதில் சொல்கிறார்கள். இதை கேட்டோனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல அதுவரைக்கும் டென்ஷன் இருந்துச்சு, ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பீதி நபியருடைய முகத்துல. ஆனா மிக்தாது சொன்ன இந்த வாசகத்தை கேட்டோனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தால அவர்களுடைய முகம் பூரிப்படைய ஆரம்பித்தது, அவங்களுடைய முகம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி சஹாபாக்களுடைய தியாகம். அந்த பத்ர் போர்க்களத்துக்கு மக்களை எல்லாம் அழைச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய இடத்துக்கு போயிட்டாங்களா, எதிரிகளும் குழும்பிட்டார்கள். அந்த பக்கம் எதிரி பட, இந்த பக்கம் இஸ்லாமிய பட, போர் ஆயத்தம் ஆயிடுச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூமு இலா ஜன்னத்தின் அரளுக சமாவாத்து வல்லருள், வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கி மக்களே எழுந்து செல்லுங்கள், போர்க்களத்தில் குதியுங்கள் என்பதை நபி அவர்கள் எப்படி சொல்றாங்க? வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கம் இதோ உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது, அந்த சொர்க்கத்தை நோக்கி மக்களே நீங்கள் களத்தில் குதியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உமைர் பின் ஹுமாம் என்ற நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கம் வானம் பூமி அளவுக்கு விசாலமா இருக்குமா, அவ்வளவு பிரம்மாண்டமானதா என்று கேட்கிறார். நபி அவர்கள் ஆமா, உனக்கு என்ன சந்தேகம், ஆஹா ஆஹா என்று சொல்லுகிறார். என்னப்பா விஷயம், எதுக்கு இந்த கேள்வியை கேட்கிற? அந்த சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே, ஃபைன்னக மின் அஹ்லிஹா, உனக்கு அந்த சொர்க்கம் உண்டு, இந்த போரில் நீ கலந்து கொண்டதால் அல்லாஹ் உனக்கு அந்த சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்ட மாத்திரத்துல அந்த சஹாபிக்கு பசி எடுக்குதா, அம்பு கூட்டுல உள்ள சில பேரிச்சம்பழங்களை எடுத்து சாப்பிடுறார், பேரிச்சங்கனிகளை சாப்பிடுறார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சொல்றாரு, லஇன் ஹைது ஹத்தா ஆக்குல தமராத்தி ஹாதி, இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடுற அளவுக்கு இன்னும் நான் உயிரோட இருந்தால் இன்னஹா ஹயாத்துன் சவீலா, அது ஒரு நீண்ட வாழ்க்கை தான். கையில வச்சிருக்கிறது 5 பழம், அதை சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, இந்த களத்துல குதிச்சா உனக்கு சொர்க்கம் பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா. இதற்கு பிறகு ஒரு 3 பழத்தை திங்கிறதுக்கு நான் தயார் எடுத்தேன்னு சொன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய மிக நீண்டமான காலகட்டம் தான் என்று சொல்லி களத்தில் குதிக்கிறார். ஃபகாத்தல ஹத்தா குதில, கொல்லப்படுகின்ற வரை போர் செய்து கொண்டே இருந்தார் என்ற செய்தியை நம்ம முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப அவங்களுடைய இலக்கு எதுன்னு பார்த்திருக்கீங்களா? தன்னுடைய பங்குக்கு ஏதோ 2 பேரை நம்ம வீழ்த்தியாச்சு, 3 பேரை சாவடிச்சாச்சு, ரிட்டர்ன் ஆயிரல, என்ன செய்யறாங்க, களத்துல குதிக்கிறாங்க. மரணம் தனக்கு வருகின்ற வரை தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருந்தார் என்ற செய்தி நம்ம கேள்விப்படுறோம். இப்படி தியாகங்களை செய்து அல்லாஹ்வுடைய உதவியை சஹாபாக்கள் பெற்றார்கள். பெரியவர்கள் மட்டும் கிடையாது, சின்ன பிள்ளைங்க கூட இந்த பத்ர் போர்ல கலந்து கொண்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாம் நமக்கு இலகுவான முறையில கிடைத்திருக்கிறது. ஆனா நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துல பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய மக்களை பாருங்க, இந்த கொள்கையை கடைபிடிப்பதற்காக, இந்த கொள்கையை காப்பதற்காக எவ்வளவு கஷ்டங்களை பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த பத்ர் போர் நடந்து கொண்டிருக்கிறதா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க படையில நிக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல வலதுபுறமும் இடதுபுறமும் 2 சிறுவர்கள் வந்து நிக்கிறாங்க. முஆது பின் அம்ர் பின் ஜுமூஹ் என்பவர் ஒரு ஆளு, ஒரு சிறுவன். இன்னொரு ஆளு முஆது பின் அஃப்ரா, இவர் வந்து இன்னொரு பக்கம் நிக்கிறார். அப்துர் ரஹ்மான் அவங்களுக்கு என்ன வருது, போய் இவங்க பக்கத்துல வந்து நின்றோமே, சின்ன பசங்களா இருக்கிறாங்க. அவர் மனசுல வருது, ஒரு பெரிய ஆள் பக்கத்துல நின்றா ஒரு மாதிரி இருக்கும், நம்ம பக்கத்துல சின்ன பசங்க வந்து நின்றுட்டாங்க என்று அதை அவர் அற்பமாக நினைக்கிறார். அப்ப இந்த பசங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க, என்னுடைய சிறிய தந்தையே, இதெல்லாம் புகாரில வரக்கூடிய சம்பவம், என்னுடைய சிறிய தந்தையே, இந்த கூட்டத்துல அபூ ஜஹல் யாரு? அந்த சிறுவர்கள் கேட்கிறாங்க, அபூ ஜஹல் யாரு? அவர் கேட்கிறாரு, அதை கேட்டு நீங்க என்னப்பா செய்ய போறீங்க, எதுக்குப்பா இதை கேட்கறீங்க? இல்ல, உஹ்பீர்து அன்னஹு யஸுப்பு ரசூலல்லாஹ்,
அவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். இன்று ஆயித்து அவனை மட்டும் நான் பார்த்தேன். லாயி ஃபாரிகு சவாதி சவாதஹு ஹத்தா யமூத்தல் அஜலு மின்னா. அவனை மட்டும் நான் பார்த்தேன்னு சொன்னா அவன் உடம்பு என் உடம்பை விட்டு பிரியாது. ஒண்ணு அவனை நான் சாவடிக்கணும் அல்லது நான் சாவணும். இது நடக்காம அவனுடைய உடலை விட்டு நான் பிரிய மாட்டேன், அவனை சாகாம நான் விடமாட்டேன் என்று அந்த சிறுவர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்டு அப்துல் ரஹ்மான் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் வருது. என்ன அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இவ்வளவு பிடிப்பா, இவ்வளவு ஈமானிய உறுதியா? சின்ன பிள்ளைங்கனால பயம் இருக்கும். பெரியாலே ஒரு ஒரு பதட்டமான ஒரு விஷயத்தை கண்ட பயந்து ஓடி ஒளிஞ்சுறான். நான் இந்த சின்ன பிள்ளைங்க போர்க்களத்துல வந்து நின்றுகிட்டு அபூஜஹல் யார், அபூஜஹல் என்ன பிடிப்பேன்? அவன் வந்து எதிரிகளுக்கு தலைவனா இருக்கிறான், அவன் பெரிய ஒரு ஆளா இருக்கிறான், பெரிய எதிரியா இருக்கிறான், அவனை வந்து நான் கொல்ல போறேன் அப்படின்னு சின்னவங்க வந்து நிக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சரி சின்ன பசங்க எதையா சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு அசால்ட்டா இருந்துக்கிட்டாங்க. அபூஜஹல் வர்றான். வந்தோடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அந்த சிறுவர்களை கூப்பிட்டு, இந்த பாருங்கப்பா, கேட்டீங்கல்ல அபூஜஹல் யாருன்னு, இவன் தான் அந்த ஆளு, நீங்க கேட்ட ஆளு. கையை காமிச்சாங்களா, காட்டின மறு நிமிஷமே இந்த ரெண்டு சிறுவர்களும் பாஞ்சு போய் அபூஜஹலை கொலை பண்ணிட்டாங்க, அபூஜஹலை வீழ்த்திட்டாங்க. பெரிய தலைவனா இருந்தான், பயங்கரமான எதிரி அபூஜஹல். அவனுடைய மரணம் எப்படி நடக்குது? சின்ன பிள்ளைகளால தான் அவன் சாவுறான். ரெண்டு சிறுவர்கள் தான் அவ்வளவு பெரிய அந்த எதிரியை, கொடிய சக்தியை சிறுவர்கள் வீழ்த்துகிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க அந்த ரெண்டு சிறுவர்களை அழைச்சு, நீங்க என்ன பண்ணீங்க? நான் அபூஜஹலை கொண்டுட்டோங்கிறாங்க. உங்க கத்தியை கொண்டு வாங்கங்கிறாங்க. ரெண்டு பேருடைய கத்தியையும் கொண்டு வராங்க. அந்த கத்தியில ரத்தக்கரை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்ஃபார்ம் பண்றாங்க, இவங்க அபூஜஹலை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உறுதின்னு பாத்தீங்களா? பத்ரு போர் என்பது சிறுவர்கள் கூட அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்ய முன்வந்தார்கள், தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய முன்வந்தார்கள். அப்படிப்பட்ட தியாக வரலாற்றை கொண்ட போர் தான் இந்த பத்ரு போர். இந்த பத்ரு போர்ல இன்னும் பல விஷயங்கள் நம்ம படிக்கணும், படிப்பினை பெறணும். இன்னைக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு பாவமான விஷயத்துக்கு நம்முடைய அண்ணன் அழைக்கிறான், தம்பி அழைக்கிறான், சொந்தக்காரன் அழைக்கிறான். மனுஷன் என்ன பார்க்கிறான்? அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம், அங்க போகக்கூடாது. இப்படி ஒரு மூமின் சிந்திக்கணும். ஆனா என்ன பார்க்கிறான்? சொந்தம் விட்டு போயிரும், அண்ணன் தம்பி பாசம், மாமா மச்சான் உறவு, அதுக்காக அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்துல போய் பங்கெடுத்துட்டு வர்றான். மௌலுது ஃபாத்தியா போன்ற விஷயங்கள்ல கலந்து கொண்டு வருகிறான் இல்லையா? சொந்த பந்தம்னு பார்க்கிறான். ஆனா இந்த பத்ரு போர்ல பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை எவன் செய்தாலும் அவனை நான் சொந்த பந்தமா இருந்தாலும் நான் விரும்ப மாட்டேன் என்றுதான் சஹாபாக்கள் முன்வர்றாங்க. இந்த பத்ரு போர்ல, இந்த பத்ரு போர் நடக்கும்போது முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய படையில சில பேரை இறக்கி விடுறாங்க. போர் முதல் அப்படிதான் ஆரம்பிக்கும். எடுத்தோட எல்லா பேரும் கும்முன்னு போய் சண்டை போட மாட்டாங்க. இஸ்லாமிய படையில சில பேர் இறங்குவாங்க, எதிரி படையில சில பேர் இறங்குவாங்க. இந்த ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குமா? இப்போ இந்த சண்டையில டென்ஷன் அதிகமாயிடும். அப்புறம் ரெண்டு பேருக்கு என்ன செய்யும்? போர் மூலம். இப்படிதான் போர் நடக்குது, பத்ரு போர். முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அன்சாரி தோழர்களை களத்துல இறக்கி விடுறாங்க. நீங்க தியாகம் செய்யுங்கப்பா அப்படின்னு அவங்கள முதல் களத்துல இறக்கி விடுறாங்க. எதிரி இருக்கிறான்ல குறைஷிகள், அவன் அந்த அன்சாரி தோழர்களை பார்த்து கேட்கிறான், மன் அன்தும், நீங்களா யாரு? யாரப்பா என் கூட சண்டைக்கு வர்ற கேட்கிறான். அன்சாரி தோழர்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் இந்த அன்சாரி குலத்தை சார்ந்தவர்கள். பதில் சொல்றாங்க, லா ஹாஜத லனா ஃபீக்கும், உங்களோட நாங்க சண்டை போட வரல, அது எங்களுக்கு தேவையே இல்லை. இன்னமா அரதனா பனி அம்மினா, உங்க படையில என்னுடைய சாச்சா, பெரிய வாப்பா, சின்ன வாப்பா பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடு, அவங்களோட நான் சண்டைக்கு வர போறேன், அவனோட நான் போர் செய்யணும், அவனை கூப்பிடு அப்படின்னு என்ன செய்யறான்? குறைஷிகள் சொல்றான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அப்படியா, கும்யா ஹம்சா, ஹம்சாவே எந்திரி, கும்யா அலி, அலியே எந்திரி, கும்யா உபைதா, உபைதாவே எழுந்திரியுங்கள் என்று இந்த மூன்று நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி விடுறாங்க. இந்த ஹம்சா, அலி, உபைதா இவங்களா யாரு? முஸ்லிம்கள், குறைஷிகள், மக்காவை சார்ந்தவர்கள், குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் இறக்கி விடுறாங்க. எதிரி படையில இஸ்லாமிய படையில சண்டை போடுறது யாரு? பெரிய வாப்பா, சின்ன வாப்பா பிள்ளைங்க, இரத்த பந்த உறவுகள். சஹாபாக்கள் கொஞ்சம் தயங்கினாங்களா? அல்லாஹ்வின் தூதரே, எதிரி படையில
அவன் நிக்கிறான், என் சொந்த பந்தம், ரத்த பந்த உறவு, அதனால வேண்டாம் அப்படின்னு பின்வாங்கினாங்களா? சோடம் போனாங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரியா நீ எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கழுத்துல குதிச்சாங்க. கடைசி ரிசல்ட் என்ன? ஹம்சா சைபாவை நோக்கி போறாரு, சைபாவை கொலை பண்ணிடுறாரு, ஹம்சா வீழ்த்திடுறாரு. அலி ரலியல்லாஹு உத்பாவை நோக்கி போறாங்க, உத்பாவை வீழ்த்திடுறாங்க. உபைதார் ரலியல்லாஹுவுக்கும் வலீதுக்கும் மத்தியில் சண்டை நடக்குது. வலீது எதிரி, ரெண்டு பேர் மாத்தி மாத்தி வெட்டிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பி உபைதார் ரலியல்லாஹு தூக்கிட்டு போறாங்க. அப்ப இந்த சம்பவம் நமக்கு என்னத்தை உணர்த்துகிறது? இந்த பத்ர் போர் சம்பவம் என்ன படிப்பினையை கொடுக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும்போது இந்த மார்க்கத்தை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர உறவை காரணம் காட்டி அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்தள்ளி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அனைத்தையும் விட நமக்கு மேல, உறவினர்களை விட நமக்கு பெருசு என்றுதானே சஹாபாக்கள் நடந்தாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இரத்த பந்த உறவு, அந்த பாசம் இருக்காதா? இருக்கும். ஆனா அதையெல்லாம் விட அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்த பாசம் மிக அதிகமானது. அளவில்லாத பாசம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு களத்துல இறங்கினாங்க. போரும் முடிஞ்சிருச்சு, இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. இப்போ எதிரிகள் நிறைய கையில கிடைச்சிருக்கிறாங்க, கைதிகளா கிடைச்சிருக்கிறாங்க, கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப கைதிகளாக கிடைச்ச அந்த எதிரிகளை என்ன செய்யறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. ஒரு சாதி ஆலோசனை கொடுக்கிறாரு, அபூபக்கர் முதல் ஆலோசனை கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, எல்லா பேரும் நம்ம சொந்த பந்த ஆட்கள் தான், அதனால அவங்களை என்ன செய்ய வேண்டாம், கொல்ல வேண்டாம், காசை வாங்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணிடுவோம். காசை வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பான் என்று காசை வாங்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் அவங்க சொல்றாங்க. அபூபக்கர் அவங்களை பொறுத்தவரை சாஃப்ட் டைப். எதுல சாஃப்ட்? கொள்கைன்னு வந்தா அதுல கடினமா இருப்பாங்க, நெருப்பா இருப்பாங்க. ஆனா மார்க்கத்துல ஒரு விஷயம் சொல்லப்படல, இதுதான் என்று தெளிவாக சொல்லப்படலன்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளா முடிவெடுப்போம்ல, அந்த மாதிரி நாம முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க கடின போக்கு எடுக்க மாட்டாங்க, சாஃப்டான முறையில தான் முடிவெடுப்பாங்க. அப்ப அபூபக்கர் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, சொல்றாங்களா தீர்ப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவங்கள்ட்ட கருத்து கேட்கிறாங்க. உமர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களை நம்ம காசை வாங்கிட்டு விட்டோம்னு வைங்களேன், அடுத்த நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க, விடக்கூடாது. இவெல்லாம் முஸ்ரிக்கா இருக்கிறான், நம்முடைய சொத்தம் வந்த உறவினராவே இருக்கட்டுமே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்மோட சண்டை போட வந்திருக்கிறான், இவன் என்ன பண்ணணும்? என்னுடைய சாச்சா பிள்ளை இருப்பான்ல, என்னுடைய ரத்த பந்த உறவு இருக்கும்ல, அவனை ஏன் கையில கொடுக்கணும், நான் அவனை கொல்லுவேன். அபூபக்கருக்கு சொந்தக்காரன் கைதியா இருக்கான்ல, அவனை பிடிச்சு அபூபக்கர் கையில கொடுக்கணும், அபூபக்கர் அவனை கொல்லுவாரு. எப்படிப்பட்ட கருத்து சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அவங்கவுங்க உறவினர்கள் இருப்பாங்கல்ல, அந்தந்த உறவினர்கள் அவங்க கையில கொடுத்து அந்த உறவினர்களை அவர்களே கொள்ள வேண்டும். அல்லாஹ் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய உள்ளத்துல இணை வைப்பாளனுக்கு இடம் கிடையாது. அவன் எவ்வளவு உறவினர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக வந்துட்டான்னு சொன்னா அவனை நான் நேசிக்க மாட்டேன். அல்லாஹ் புரியணும், அல்லாஹ் அறியணும், இந்த மாதிரி பண்ணுங்க என்று உமர் என்ன செய்யறாரு, கருத்து சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அபூபக்கர் அவங்க மாதிரி தான். அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்காம இருக்கும்போது அதுல கடின போக்க கடைபிடிக்க மாட்டாங்க, அதிகபட்சம் சாஃப்டான டைப்பா தான் இருப்பாங்க. அபூபக்கர் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்களா, அப்புறம் அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். எதுக்கு இந்த மாதிரி காசை வாங்கிக்கிட்டு எதிரிகளை விடுதலை பண்ணீங்க, அடுத்தவன் சண்டைக்கு போறவான்ல, திரும்ப நீ போற சந்திக்க வேண்டிய நிலை வந்துச்சு. அதே தப்பிச்சு போன ஆட்கள் தான் என்ன பண்ணா, உஹது போரையும் நடத்த வேண்டிய அவன் தான் உஹது போருக்கும் வந்தான். அப்ப அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை பெறோம்? உமர் அலியில உங்களுடைய சொல்ல பாத்தீங்களா, ஏன் சொந்தக்காரனை ஏன் கையில கொடுங்க, அவனை நான் தான் கொள்ளுவேன். அப்படி கொல்லும் போது இவன் விஷயத்தை எனக்கு பாசம் இல்ல, அதை நான் வெளிப்படுத்தணும், கொள்கை பாசம் தான் இருக்குது என்கிட்ட, குருதி பாசம் முக்கியம் இல்ல என்று அந்த சஹாபி என்ன செய்யறாரு, தன்னுடைய கொள்கை உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி அருமை சஹாபாக்கள் இந்த போர்க்களத்துல தியாகம் செய்தார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நம்ம வரலாறுல நிறைய படிச்சிருக்கிறோம். இவங்க பத்ர் போர்ல கலந்து கொண்டு வீரதனமா போர் செஞ்சவங்க, பல எதிரிகளை கொன்று வீழ்த்தியவர்கள். இந்த சஹாபி பத்ர் போர்க்களத்துல ஹாரிஸ்ங்கிற ஒரு ஆளை கொண்டுட்டாரு. ஹாரிஸ்ங்கிற எதிரி,
அந்த ஆள் யாருன்னு சொன்னா பெரிய தலைவன், பெரிய குலத்தினுடைய தலைவனா முக்கியஸ்தனா இருக்கிறான். இவனை கொண்டுட்டாரா, இவனுடைய குலத்தார்கள் அப்படியே வம்ப வச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய தலைவனை ஹாரிஸ கொண்டுட்டாங்க, ஹுபைப் தான் கொண்டாரு. ஹுபைப் மட்டும் கையில கிடைச்சான்னு சொன்னா அந்த ஆளை கொல்லாம விடக்கூடாதுன்னு வம்ப வச்சுக்கிட்டே இருக்கிறான். பத்ர் போர் எல்லாம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவு பார்க்கறதுக்காண்டி ஒரு சிறிய கூட்டத்தை அனுப்புறாங்க, உளவு பார்த்துட்டு வர்றதுக்காக. அந்த படையில ஹுபைப் போறாங்களா, எதிரி இந்த படையினரை பிடிச்சு ஹுபைப் அவங்களையும் பிடிச்சு சந்தையில வித்து இவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, பழி வாங்கணும், கொல்லணும் ஹுபைப. அவன் என்ன செய்யறான், இப்பதான் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஹுபைபு கையில கிடைச்சிட்டான்னு சொல்லி காசை நல்ல கொடுத்து ஹுபைப வாங்கி அவர் என்ன செஞ்சுட்டான், கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான், கொலை செய்ய போறான். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்க ஆதாரப்பூர்வமான செய்தி. இப்ப ஹுபைபு கேட்கிறாரு, ஹுபைபிட்ட கேட்கிறாங்க, நீ சாக போறப்பா, உன்னுடைய கடைசி ஆசை என்ன, நீ மௌத்தாக போற, உன்னுடைய கடைசி ஆசையை சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. ஹுபைபர்ல உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, நான் 2 ரக்காத் தொழுகணும் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களை பாருங்க, தொழுகையில அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, தொழுகை எவ்வளவு நேசிருக்காங்க. உனக்கு மௌத்து வரப்போது உன்னை சாவடிக்க போற, உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்கும் போது என் மனைவியை பார்க்கணும், என் மக்களை பார்க்கணும், அது வேணும் இது வேணும், இதை அவங்க கேட்கல. நான் அல்லாஹ்வுக்கு 2 ரக்காத் தொழுகணும்பா, என்ன தொலை விடுப்பா அப்படின்னு தொழுகையத்தான் அவங்க கேட்டாங்க. தொழுகை மேல அவ்வளவு விரும்பி அந்த காரியத்தை செஞ்சாங்க. அவன் அனுமதிக்கிறான் முஸ்ரிக்கு, அவங்க சீக்கிரமா தொழுகிறாங்க. தொழுதுட்டு சொல்றாங்க, லவ்லா அன் ததுன்னு அன்னமாபி ஜிசான், நான் பதட்டப்படுறேன், அதனாலதான் தொழுகையை நீட்டுறேன் என்று மட்டும் நீங்கள் கருதாமல் இருப்பீர்களானால் தப்பல் துகா, உண்மையிலேயே இந்த தொழுகையை நான் நீட்டி தொழுவேன். இந்த தொழுகையை நீட்டி தொழுறதுதான் என் வழக்கம். எதுக்கு இந்த தொழுகை நான் ஷார்ட்டா தொழுதேன், நான் நீட்டி தொழுவோம் நீங்க நினைச்சுக்கிறீங்க. என்ன நினைப்பீங்க, ஹுபைபுக்கு மௌத்து பயம் வந்துருச்சு பாரு, தொழுகை எவ்வளவு நேரம் நீட்டா இருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்க. மௌத்த கண்டு பயப்படுறவன் நான் இல்ல, உங்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, மா உபாலி ஹீன உக்தல் முஸ்லிமன், நான் ஒரு முஸ்லிமாக கொல்லப்படும் போது நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன், கொல்லப்பட்டால் அது எனக்கு சந்தோஷம்தான். அல்லாஹ்வுக்காக இந்த உடம்பை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லாஹ் நினைத்தால் என்னுடைய உறுப்புகள் கூறு கூறாக போடப்பட்டாலும் அந்த உறுப்புகள் மீது அல்லாஹ் அருள்வளம் புரிவான். அல்லாஹ் மஹ்சீம், அதுதான் இறைவா, இவங்களை ஒவ்வொரு ஆளையும் நீ கவனத்துல வச்சுக்கோ, கணக்குல வச்சுக்கோ, இவங்க ஒருத்தவனை நீ விட்டாத என்று என்ன செய்யறாரு, துவா செய்கிறார். அந்த எதிரிகளிடம் கொஞ்சம் கூட பயப்படாம தெளிவாக பேசுகிறார். கடைசி என்ன செய்யப்படுகிறார், அவர் கொல்லப்பட்டு மரணிக்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்கு சஹாபாக்களுக்கு நேர்ந்துச்சு, இந்த உலகத்துல இத்தனை சஹாபாக்கள் மௌத்தா போனாங்களே, பெரும்பெரும் சஹாபாக்கள், எதனால, இந்த பத்ர் போர்ல கலந்து கொண்டதுனாலதான், அதுல எதிரிகளை வீழ்த்தியதற்கு காரணத்தினாலதான் ஹுபைப் என்ன செய்கிறார், கொலை செய்யப்படுகிறார். இந்த படிப்பினைகள்லாம் நம்ம பெற வேண்டும். அதே மாதிரி இந்த பத்ர் போர்க்களத்துல நம்ம பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை, ஒருவனை அநியாயமாக அக்கிரமமாக துன்புறுத்தினால் அந்த பாதிக்கப்பட்டவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். குறிப்பா என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்ல தொழுகிறான்ல அவனை இடைஞ்சல் தரக்கூடாது, தொழுகையை அழிக்க இடைஞ்சல் தரக்கூடாது, தொழவரவனை தடுக்க கூடாது. இது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும்பாவம். தொழக்கூடிய ஆளை தடுக்கிறது, அல்லாஹ்வை வணங்க வர்றான் அவனை நீ தடுப்பியா, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனை பள்ளிவாசலுக்குள்ள வராத என்று நீ சொல்லுவியா என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் இதை ஒரு பெரிய பாவமாக எடுத்துக் கொள்கிறான். இந்த பத்ர் போர்ல இந்த காரியத்தை செஞ்சவங்க எவ்வளவு பெரிய இழிவுக்கும் அழிவுக்கும் ஆளானார்கள். இன்னைக்கு சமுதாயம் சர்வ சாதாரணமா இந்த பாவத்தை செய்யுது. பள்ளிவாசல்கள்ல போர்டு வைக்கிறாங்களா, தொப்பி போடாத பள்ளிக்குள்ள வராத, மதுவை ஃபாலோ பண்ணாத பள்ளிக்குள்ள வராத, நெஞ்சில கை கட்டுறியா விரல செய்கிறியா பள்ளிக்குள்ள வராத, பள்ளிக்குள்ள வந்து ஒருத்தர் நபி வழி அடிப்புல தொழுதாங்கன்னா அசிங்க அசிங்கமா அவனை பேசுறது, அவனை வெளியே அடிச்சு பத்தி விடுறது, இப்படிலாம் செய்யறாங்களா? இதெல்லாம் பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில ஹரம் ஷரீஃப்ல தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்ப மக்கத்து குறைசிகள் காஃபிர்கள் அவங்களா ஒன்று கூடி அதை ஏளனமா பாக்குறான். தொழுகிறியா நீ, அல்லாஹ் வணங்குறியா, உன்னை என்ன செய்யறேன் பாரு.
அபூஜஹல் எந்திரிக்கிறான். யாராவது ஒட்டக குடலை கொண்டு வருவீங்களா? ஒட்டக குடலை யாராவது தூக்கிட்டு வருவீங்களா கேட்கிறான். ஒருத்தர் என்ன செய்யறான், ஆர்வம் என்னமோ தியாகம் செய்ய போற மாதிரி, நான் போய் கொண்டு வர்றேன் அப்படின்னு என்ன செய்யறான். அவன் ஒருத்தன் போய் குடலை கொண்டு வரானா, இந்த அபூஜஹல் அந்த குடலை தூக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுல இருக்கிறாங்க. நபி அவர்கள் எந்திரிக்க முடியாம திணறுகிறார்கள். பல சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பயம், நம்ம ஏதாவது எடுத்து போட்டா ஏதாவது பண்ணிடுவானோ. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி என்ன செய்யறாரு, அந்த காட்சியை நான் பார்த்தேன், ஆனா அந்த நேரத்தில் அதை எடுத்து போடுறதுக்கு எனக்கு மன வலிமை இல்லை அப்படிங்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவருடைய அருமை மகள் ஓடோடி வந்து அந்த குடலை தூக்கி அப்புறப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் மன வேதனைப்பட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இறைவா அலைக்க பி குரைஷ், இந்த குறைஷிகளை நீ பார்த்துக்கொள், நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவ்வளவு அநியாயம் செய்றாங்களே, அக்கிரமம் செய்றாங்களே, இவனை உன் கையில நான் ஒப்படைச்சிட்டேன். அலைக்க பி உத்பத் இப்னு ரபியா, உத்பத் இப்னு ரபியாவை பார்த்துக்கொள். ஷைபத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியாவை பார்த்துக்கொள். உமையத் இப்னு ஹலத், உமையாவை பார்த்துக்கோ. உக்பத் இப்னு அபி முஐத், உக்பாவை நீ பார்த்துக்கொள். அந்த காரியத்தை எவமெல்லாம் செஞ்சானோ எல்லாதொரு பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ பண்ணிட்டாங்களா? எப்படிப்பட்ட இழிவை கொடுக்கறான். அந்த அபூஜஹலுக்கு அல்லாஹ் சின்ன பிள்ளையால மௌத்த கொடுக்கறான், மரணத்தை கொடுக்கறான். இந்த காரியத்தை பண்ணினவங்க பத்ர் போர்ல தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு 20க்கும் மேற்பட்ட பெரும் தலைகள் கொல்லப்பட்டார்கள். இந்த பத்ர் போர்க்களத்தில் பெரிய தலைவர்கள், பெரிய தலைவர்கள் பூரா காலி ஆயிட்டாங்க இந்த பத்ர் போர்க்களத்தில். இந்த பாவமான காரியத்தை செஞ்சாங்கல அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. கடைசி எப்படி போடப்பட்டாங்க? புகாரிலே வருகிறது, பத்ருங்கிறது ஒரு கிணறு. அந்த கிணறு நாற்றம் எடுத்த பாலடைஞ்ச கிணறு, பயங்கரமா வீசுமா, குப்பை எல்லாம் அதெல்லாம் போடுவாங்க போல. அவ்வளவு நாற்றம் எடுத்த அந்த கிணத்துல அப்படியே டிப்டாப்பா இருந்தவன், சென்ட் போட்டு அத்தர் எடுத்துக்கிட்டு நறுமணமா தெருவெல்லாம் சுத்தினவன், புத்தம் கூட ஆடையை உடுத்துக்கிட்டு கம்பீரமா தலக்கணமா தெருவில் நடந்து வந்தவன், இந்த கொள்கையை ஏற்காத காரணத்தால், அசத்தியத்துக்கு துணை போன காரணத்தால், சத்தியத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்த காரணத்தால், தொழுது கொண்டிருந்த ஒருவரை அநியாயமாக துன்புறுத்திய காரணத்தால் எப்படிப்பட்ட இழிநிலை காலானாங்க. கொல்லப்பட்ட அந்த நாட்டம் எடுத்த கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த கிணற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்கெல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகுறாங்க. திரும்பி செல்லும் போது அந்த கிணத்து பக்கத்துல வர்றாங்க. எதிரிகள் போடப்பட்டார்களே அந்த கிணத்து பக்கத்துல வந்து கேட்கிறாங்க, அயசுருக்கும் அன்னக்கும் லவ் அதாதுமுல்லாஹ வ ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கலாம் என்று இப்ப நினைக்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க உலகத்துல வாழும்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படல, இப்ப மௌத்தா போயிட்டீல, கபருடைய வாழ்க்கைக்கு போயிட்டீல, இப்போ உனக்கு விருப்பம் வருதா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாமே என்று நினைக்கிறியா? இன்னா வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உனக்கு வாக்களிச்சானே அதை பெற்றுக்கொண்டாயா? இந்த சத்தியத்தில் இருந்தா நீ தான்ப்பா ஜெயிப்ப, இந்த பூமியில உன்னை நான் ஆட்சியில் அமர்த்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், வெற்றி அடைந்து விட்டோம். அசத்தியத்தில் இருந்தால் இழிவடைந்து நாசமாகணும் என்று அல்லாஹ் சொன்னானே, உங்கள் இறைவன் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உமர் அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை இறந்து போயிட்டாங்க, அவங்கள பார்த்து நீங்க பேசுறீங்களே, அவங்களுக்கு தான் காது கேட்காது. அவங்க விளங்கி வச்சிருக்காங்க, செத்து போனவங்களுக்கு காது கேட்காது, அவன் மையத்து, செத்து போயிட்டா அவனுக்கு ஒண்ணு விளங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க, உமர் சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு, அதான் இந்த கொஸ்டினும் பண்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உண்மைதான் செத்து போனவன் காது கேட்காது, விளங்க மாட்டான், ஆனா இவன் இழிவு அடையணும், இவன் இழிவை உணரணும், கேவலப்படணும். உலகத்துல எப்படி இருந்தா இன்னைக்கு அவன் எப்படி ஆயிருக்கிறான் அதை உணரணும். நான் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை கேட்டு அவன் நொந்து சாகணும். அதுக்காண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இப்ப மட்டும் அவனுக்கு அந்த சக்தியை கொடுக்கறான், கேட்கக்கூடிய சக்திய.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய இழிவுன்னு பாத்தீங்களா? பெரிய தலைவன், பதவி பொருள் வசதி, எவ்வளவு படை இருந்தாலும் அகம்பாவம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, பிறரை துன்புறுத்தக்கூடாது, அக்கிரம செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதெல்லாம் எவன் செஞ்சாங்கன்னா அவனுடைய மறுமை வாழ்க்கை இப்படி பாழா போயிரும், நாசமா போயிருவான். உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு இழிவை கொடுப்பான். இந்த பத்ர் போர் நடப்பதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பத்ர் போர் களத்துல இருந்து கொண்டு சொல்கிறார்கள். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாதா மஸ்ரவு ஃபுலான், இங்க இவன் சாகுவான். ஹாதா மஸ்ரவு ஃபுலான், இங்க அபூஜஹல் சாகுவான், இங்க இவன் சாகுவான். எவன் எங்கெங்க சாகுவானோ அந்த இடங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உமர் அலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அஹ்தவுல் ஹுதூத் அல்லதி ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை குறிப்பிட்டு காட்டினார்களோ அந்த இடத்தை விட்டும் கொஞ்சம் கூட எதிரிகள் தள்ளி மரணிக்கவில்லை. அதே இடத்துல மௌத்தா போனான். பாவமான காரியங்களை செஞ்சா இவ்வளவு பெரிய இழிவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப இந்த பத்ர் போர் நமக்கு என்ன படிப்பினையை கொடுக்குது? அது என்னமோ நம்ம பத்ர் மத்த மௌலூத் மாதிரி ஒரு பாடிக்கிட்டு சாக்லேட்டை கொடுத்துக்கிட்டு ஸ்வீட்டை கொடுத்துக்கிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த பத்ர் இவ்வளவு படிப்பினைகளை படிக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொந்தத்தை விட மேலாக விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். இந்த மார்க்கத்துக்காக உயிரை தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் தியாகம் செய்யணும். இவ்வளவு படிப்பினைகளை இந்த பத்ர் போர்க்களம் நமக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இஸ்லாம் கடந்து வளர்ந்து இன்றைக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நம்முடைய கையில சேர்த்திருக்கிறான். அருமை சஹாபாக்கள் இந்த உலகத்தை விட மறுமையை நேசித்தார்கள். இந்த போர்ல அரும்பெரும் தியாகங்களை அவங்க செய்யறதுக்கு என்ன காரணம், என்ன நோக்கம்? எவனாவது இப்படி செய்ய முடியுமா? வரலாற்றுல எப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு வரலாறு நீங்க வரலாற்றுல பார்க்க முடியுமா? இஸ்லாமிய வரலாற்றை தவிர வேற எந்த வரலாற்றை நீங்க பார்க்க முடியும்? போர் செய்வான், பெரிய படைகளை வச்சுக்கிட்டு, படைபலத்தை வச்சுக்கிட்டு, சக்தியை வச்சுக்கிட்டு அப்படி போர் செய்வான். போர் செஞ்சு தோத்து போன வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. கம்மியான ஆளை வச்சுக்கிட்டு, அதுவும் பலகீனமான ஆளை வச்சுக்கிட்டு, படைபலம் இல்லாம திடீரென்று இந்த மாதிரி போர் செய்யக்கூடிய ஒரு வரலாற்றை பத்ரை தவிர நீங்க வேற எந்த வரலாறை பார்த்திருக்க முடியும்? அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க இம்மையை விட மறுமையை நேசிச்சாங்க சஹாபாக்கள். இந்த உலக வாழ்க்கை, அழியக்கூடிய வாழ்க்கை, நமக்கு மறுமை வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை என்ற மறுமை சிந்தனை, மறுமை நம்பிக்கை அவர்கள் உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்தது. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட்டாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றார்கள். இந்த படிப்பினையை பெற்று மறுமையை ஆழமாக நம்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்ற மிகப்பெரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறான். மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆர்வமும் ஆசையும் ஆவலும் என்ன? மறுமையில் எப்படியாவது நாம் சொர்க்கம் சென்று விட வேண்டும், மறுமையில் நாம் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று எல்லா மூமினும் ஆசைப்படுகிறான். அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இப்படித்தான் நீங்க வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, தன் இறைவனை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும், நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். இதோட இருந்தா பத்தாது, வெறுமனே அமல்களை செய்தால் போதாது. ஒலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் அவர் நல்லறங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அமல்கள் வேண்டும், அந்த அமல்களின் மூலம் நாம் மறுமையில் சொர்க்கம் செல்லலாம்
எப்ப சொல்ல முடியும்? இணை வைக்காமல் அந்த அமல்களை செய்திருந்தால்தான் அது அல்லாஹ்விடத்திலே ஒரு மதிப்பை பெறும். அது அல்லாஹ் ஒரு மதிப்பாக எடுத்துக்கொண்டு நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இணை ஒரு பக்கம் இணை வைத்துக் கொண்டு நிறைய அமல்களை இன்னொரு பக்கம் செய்து கொண்டிருந்தால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறிய மதிப்பை கூட பெறாது. எந்த வகையிலும் உங்களுடைய மறுமை வெற்றிக்கு அது உதவாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதை எதற்கு நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால், இன்றைக்கு சமுதாயத்திலே இஸ்லாம் என்றால் என்ன என்ற அடிப்படையை பல பேர் புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்க. இஸ்லாம்னா என்ன, முஸ்லிமா இருக்கணும்னு சொன்னா எப்படி வாழணும், எதை கண்டிப்பா நம்ம செய்யணும், இதெல்லாம் பல பேருக்கு தெரியறதே இல்லை. பேருக்கு முஸ்லிம் என்று இருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்துக்கு மாற்றமான புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்னு சொல்லிக்கிருவான், அப்துல் காதர்னு பேர் இருக்கும், அப்துல் ரஹ்மான் பேர் இருக்கும், ஆனால் அவனிடத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவமான காரியம் மலிந்து கிடக்கும். தர்காவுக்கு செல்வான், இறந்து போன அடியார்களிடத்துல கையேந்துவான், மன்றாடுவான், மௌலூதுகளை ஓதுவான், தகடு தாயத்துகளை அணிவான். இப்படி இணை வைப்பு காரியங்களை ஒரு பக்கம் செய்து கொண்டு நானும் முஸ்லிமே, நான் இஸ்லாத்துல ஒருவன் தான் என்று சொல்லிக் கொள்வான். ஆனா இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் இந்த இணை வைப்பை அங்கீகரிக்குமா, இதை நிறைய பேர் புரிஞ்சு வச்சுக்கிறாம இருக்கிறாங்க. அவங்க சொல்லுல இஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துல இஸ்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா அவனுடைய சொல்லுல இருக்குது. சொல்லுல கரெக்டா இஸ்லாத்தை சொல்றான், ஆனா செயல்ல அவனுடைய இடத்துல இஸ்லாத்தை நம்ம பார்க்க முடியல. சொல்லுல எப்படி இஸ்லாத்தை சொல்றான்னு கேட்டா கலிமாவை சொல்றான். ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறார், மாற்றுக் கொள்கையிலிருந்து இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறார். அவர் என்னத்தை சொல்லுவாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் நான் வணங்குவேன், வணக்கத்தை வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், இதுதான களிமா. இத சொன்னாதான் ஒருவன் முஸ்லிமாக முடியும். எல்லா பேரும் புரிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த களிமாவையே எப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான்? ஒரு மத்த மதசால போய் நம்ம படிக்க போறோம், அந்த களிமாவே 5 களிமா அப்படின்னு சொல்லி தௌஹீத பல வார்த்தைகளை நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. லா ஷரீக லஹு, அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை, அல்லாஹ்வை தவிர இறைவன் யாருமே இல்லை, அதை நம்ம சொல்லி கொடுக்கிறாங்க. அதோட லா ஷரீக லஹு, அல்லாஹ்வை நீ எப்படி நம்பணும், அல்லாஹ்வுக்கு இணையாக யாருமே கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்ல, இப்படி நம்பு என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. வஹதஹு, அவன் தனித்தவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன் தனித்தவன். அல்லாஹ்வுடைய தன்மைகள் யாருக்குமே கிடையாது, அவனுக்கு மட்டும் உரியது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு அடிக்கடி சூறாவை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. குர்ஆன்ல ஓதக்கூடிய சூறா தான். அது என்ன சூறா? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த சூறாவை நம்ம அடிக்கடி ஓதுவோம். இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகள் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் சொன்னாதான் ஒருவன் முஸ்லிம் என்று நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில அவங்களுடைய செயல்ல இந்த லா ஷரீக லஹுவ வஹதஹுவ அவங்க செயல்படுத்துறாங்களா? சொல்லுன்னு வரும்போது இஸ்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா செயல்னு வரும்போது அல்லாஹ்வுடைய தன்மைகளை மற்ற அடியார்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள், மனிதர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள், இணை வைப்பு வந்து விடுகிறது. இஸ்லாம்னா என்ன? அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி கொடுக்கிறாங்க. முதல் பேசிக்க விளங்கிக்கணும். ஏன் இந்த மாதிரி சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணுன்னு இருக்குதுன்னு கேட்டா அவன் பேசிக்கே விளங்காம இருக்கிறான். இஸ்லாம்னால என்னன்னு அவனுக்கு புரியல, அதனாலதான் வார்த்தையில அவன்கிட்ட தௌஹீத் இருக்குது, ஆனா செயல்ல அவன்கிட்ட இணை வைப்பு வந்துருது. இஸ்லாம்னா என்ன, அதை அவன் புரிய வேண்டிய முறைப்படி, அறிந்து கொள்ள வேண்டிய விதப்படி அவன் அறிந்து கொண்டிருந்தால், புரிந்து கொண்டிருந்தால் இந்த இணை வைப்பின் பக்கம் அவன் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டான். இஸ்லாம்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலம் நபியே அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை என்பதை நீ அறிந்து கொள், அறிந்து கொண்டு நீ சொல்லணும்
என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றோம், நிறைய பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அதை எப்படி சொல்லணுமா ஒரு முஸ்லிமே? அதை விளங்கி சொல்லு, அதை நீ புரிஞ்சு சொல்லு. என்னமோ ஒரு மந்திரம் மாதிரி, ஒரு மந்திர வார்த்தை மாதிரி அதை நீ சொல்லக்கூடாது. அதை புரிந்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி நீ சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கற அந்த கலிமாவுடைய அர்த்தத்தை, பொருளை நாம் புரிந்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாம்னா என்ன என்பதற்கு விளக்கமாக திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய மன்னர்கள் வாழ்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவ மன்னர்கள், யூத மன்னர்கள், இப்படி பல வகையான மன்னர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும் என்று ஆசைப்படுறாங்க. இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுறாங்க. என்ன வசனத்தை சொல்லி அந்த மன்னர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறாங்க தெரியுமா? திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அதை சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள், இதுதான் இஸ்லாமிய கொள்கை, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கொள்கை இதுதான், இந்த கொள்கையின் பக்கம் மன்னர்களை நீங்கள் வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுகிறார்கள். அது என்ன வசனம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, தஆலு இலா கலிமத்தின் ஸவாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையின் பக்கம் நாம் வந்து விடுவோம். அல்லாஹ் நாபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நம்ம யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நிகரா எதையும் ஆக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பொதுவான கொள்கையின் பக்கம் நாம் வந்து விடுவோம், இதை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வேதக்காரர்களை நோக்கி அழைப்பு விடுகிறான். வலா யத்தகித பாலுனா பாலன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், நம்மள ஒரு ஆளு இன்னொரு ஆளை அல்லாஹ்வை விடுத்து கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள கூடாது. மனுஷன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிடக்கூடாது. இப்படிப்பட்ட பொதுவான கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விட சொல்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி, மன்னரே, இன்னி அதுவுக பிதியாயத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய அழைப்பை உனக்கு விடுக்கிறேன், இஸ்லாமிய அழைப்பை உனக்கு விடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சொல்றாங்க. அப்ப இஸ்லாம்னா என்ன? எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம்னு சொல்றாங்க? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அதுதான் இஸ்லாம். ஒருவன்ட்ட இஸ்லாம்னு சொல்லிக்கிறான், ஆனா அவன்கிட்ட இணை வைப்பு இருக்குது, இது இஸ்லாமா? அவன் முஸ்லீம் ஆக முடியுமா? இஸ்லாம்னாலே எது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீ அவனை வணங்கணும். அல்லாஹ்வை வணங்கினா பத்தாது. நிறைய பேர் சொல்லிக்கிறான், இஸ்லாம்னா என்னப்பா? அல்லாஹ்வை வணங்குறது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை விடல. இஸ்லாம்னா என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அல்லாஹ்வை வணங்கினா பத்தாது, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் கொண்டு போய் வைக்காத. இதுதான் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மாற்று கொள்கையில் இருந்த மன்னர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அப்ப முஸ்லிம்னா யாரு? முஸ்லிம்னு பேர் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இணை வைப்பு விஷயங்கள்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தா அவன் முஸ்லீம் ஆயிட முடியுமா? அவன் முஸ்லீம் கிடையாது. இதுதான் பொதுவான கொள்கை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம ஏகத்துவத்துல உறுதியா இருக்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் எல்லோருக்கும் மத்தியில் உள்ள பொதுவான சமத்துவ கொள்கை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கும் பாருங்க, நீங்க இந்துக்கள்கிட்ட போய், இந்துக்கள்கிட்ட சாதாரண ஆள் இருப்பான், அவன்கிட்ட கடவுள் எத்தனை கேட்டா 1000 சொல்லுவான், 500 சொல்லுவான். அவன்கிட்ட கேட்க கூடாது. வேதங்களை படிச்சிருப்பான்ல முனிவர்கள், பண்டிதர்கள், இந்து மதத்துல பண்டிதர்கள் இருப்பாங்க, வேதத்தை படித்தவர்கள், அவங்ககிட்ட போய் கடவுள் எத்தனை அப்படின்னு கேளுங்களேன், ஒண்ணுதான் சொல்லுவான். கடவுள் ஒண்ணுதான். பரம்பொருள் எத்தனைப்பா? ஒண்ணுதான் சொல்லுவான். அப்ப இந்து மதம் கிறிஸ்தவ மதத்துல என்ன சொல்லப்படுது? பைபிளை எடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தரே கர்த்தரேன்னு சொல்லி ஒரே ஒரு ஆளை தான் கூப்பிடுவான். அப்ப எல்லா மதத்துல உள்ளவனும் எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்ட பொதுவான சரியான கொள்கை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை,
இதுதான் சரியான கொள்கை. இந்த கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுகிறான். அதுதான் இஸ்லாமிய கொள்கை. அப்ப இஸ்லாமும் இணை வைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு எதிரானது. நெருப்பு நீரும் மாதிரி. ஒரு பானத்தை கொண்டு வர்றாங்க, தீய கொண்டு வர்றாங்க, அது ஒண்ணு சூடா இருக்கும், இல்லன்னா ஜில்லுன்னு இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். இந்த டீ சூடாவும் இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒண்ணு சூடா இருக்கும், இல்லன்னா ஜில்லுன்னு இருக்கும். ஒருத்தனுடைய பாடி இருக்குது, அவன் ஒண்ணு உயிரோட இருப்பான், இல்லன்னா செத்து போயிருப்பான். ரெண்டுல ஏதாவது ரெண்டு இருக்காது. இவன் உயிரோட இருக்கிறான், செத்தும் போயிட்டான், அப்படி சொல்ல முடியுமா? உலகத்துல எவனையாவது? எவனையும் சொல்ல முடியாது. உயிரோட இருப்பான், இல்லன்னா செத்து போயிருப்பான், அப்படித்தான் சொல்ல முடியும். இதே மாதிரிதான் இஸ்லாம் என்பது. ஒருவன்ட்ட இஸ்லாம் இருந்தால் அங்கே இணை வைப்பு இருக்காது, இணை வைப்பு இருந்தால் அங்கே இஸ்லாம் இருக்காது. இஸ்லாமும் இணை வைப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். இந்த செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் வர்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித வடிவுல வர்றாங்க. அழகான தோற்றத்துல, மக்களை எல்லாம் கவரக்கூடிய வடிவத்துல, மனுஷ வடிவத்துல வர்றாங்க, சுத்தமா வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டிக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டியும் ஜிப்ரீலுடைய முட்டியும் ஒன்னா ஒட்டி இருக்கிறது. ஜிப்ரீல் வந்து சில கேள்விகளை கேட்கிறார், பல கேள்விகளை கேட்கிறார். அதுல அவர் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன, இத கேட்கிறார். சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஜிப்ரீலுக்கு தெரியும் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ஜிப்ரீல் நபி அவர்களிடத்துல இந்த கேள்வி எதுக்கு கேட்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி நிறைய நபித்தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நபித்தோழர்களுக்கு இஸ்லாம்னா என்னங்கிற அடிப்படை கொள்கை அவங்க புரியணும், விளங்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வியை ஜிப்ரீல் கேட்கிறார். அதற்கு நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? லா நாபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நம்ம வணங்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் இணையாக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்க கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். இதுதான் இஸ்லாம் என்று ஜிப்ரீல் என்ன செய்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இஸ்லாம்னா என்னன்னு விளங்கிக்கிட்டோமா? இஸ்லாம்னா என்ன? அங்கு இணை வைப்பு இருக்கக்கூடாது. இணை வைப்பு இணை வைப்பு நீங்க சொல்றாங்களே, இணை வைப்புனா என்ன? இணை வைப்பு பெரிய பாவம். உலகத்தில் உள்ள பாவத்திலேயே பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம் இந்த இணை வைப்பு தான். கொலை, கொள்ளை, திருடுறது, அடுத்தவனை ஏமாத்துறது, திட்டுறது, அடிக்கிறது, ரத்தத்தை சிந்துறது, இப்படி எத்தனையோ பாவங்கள் உலகத்தில் இருக்கு. விபச்சாரம் பண்றது இருக்குது, பன்னி இறைச்சி சாப்பிட, பன்னின்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறான். பன்றிங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. சில ஊர்கள்ல 4 காலு, சில ஊர்கள்ல கட்டக்காலு, இந்த மாதிரி வேற வார்த்தையை தான் சொல்லணும். அவ்வளவு பெரிய பாவமா நினைக்கிறான். சரி, பன்னி இறைச்சி சாப்பிடுறது பாவம் தான்பா, அதை விட ஒரு பெரிய பாவத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, இணை வைப்ப. கொலையை விட, கொள்ளையை விட, விபச்சாரத்தை விட உலகத்தில் என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாத்தையும் பட்டியல் போடு. எல்லா பாவத்தை விடவும் கொடிய பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை வணக்கம்ங்கிற பேரால மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ஜியாரத்துங்கிற பேரால, இபாதத்துங்கிற பேரால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றேன் அப்படிங்கிற பேரால, நான் நோய்க்கு நிவாரணம் தேடுகிறேன் என்று சொல்லி தகடுதாயத்தை போட்டுக்கொண்டு இப்படிங்கிற பேரால இப்படி மனிதன் இணை வைப்பு காரியங்களில் சர்வசாதாரணமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாவம்? எல்லா பாவத்தை விட பெரிய பாவம், பயங்கரமான பாவம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு எவன் ஒருத்தன் என்ன வச்சுட்டானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டான். என்ன வச்சா சொர்க்கம் ஹராம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இது அல்லாத பாவங்களை தான் நாடினால் மன்னித்து விடுவான். இது அல்லாத பாவங்களை, இணை வைப்பு அல்லாத மற்ற பாவங்களை அல்லாஹ் நான் மன்னிச்சிருவான். ஆனா இணை வைப்பு ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. என் பக்கத்துல வராதுன்னு நல்லா சொல்லிட்டான், உனக்கு மன்னிப்பே கிடையாது. இப்படி அல்லாஹ் சொன்ன பாவம் உலகத்துல ஏதாவது உண்டா? நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன பாவம் உலகத்துல எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இணை வைப்பு, சிறுக்கு தான். அவ்வளவு பயங்கரமான பாவம்.
அவ்வளவு பயங்கரமான பாவமாக அல்லாஹ் இதை சொல்றானே, ஏன், என்ன காரணம், என்ன விஷயம், இணை வைப்புனா என்ன, அதை நம்ம வழங்கிக்கணும். இப்ப அல்லாஹ்வுக்கு சில தன்மைகள் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்ற உலகத்துல எதுவுமே கிடையாது, அல்லாஹ் மாதிரி யாருமே இல்ல, அவன் தனித்தவன், அவன் ஒருவன், இலாஹுக்கும் இலாஹு வாஹித், அவன் ஒருவன், அவன மாதிரி யாருமே இல்ல என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்ப நம்மளும் பார்க்கிறோம், அல்லாஹ்வும் பார்க்கிறான், ரெண்டு ஒண்ணா? நம்மளும் பார்க்கிறோம், அல்லாஹ்வும் பார்க்கிறான். ரெண்டு பேருக்கும் பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனா அல்லாஹ் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோமா? கிடையாது, வித்தியாசம் இருக்குது. நம்ம எப்படி பார்ப்போம்? வெளிச்சம் இருந்தாதான் நம்ம கண்ணு தெரியும். இருட்டாயிடுச்சு, இருட்டுல யார் என்ன செய்யறா தெரியுமா? அமாவாசை இருட்டா இருக்குது, வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு தெரியுமா? நம்ம பார்வை சென்றடையணும்னா நமக்கு வெளிச்சம் வேணும். ஆனா அல்லாஹ் ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்கு வெளிச்சம் அவசியம் இல்ல. இருட்டுல என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம பார்வை எப்படி? 4 சோத்துக்கு மத்தியில தான். 4 சோத்துக்கு மத்தியில என்ன நடக்குதுன்னா நமக்கு தெரியும். இந்த சோத்துக்கு முன்னாடி யார் நிக்கிறா, யாரு போறா, இந்த சோத்துக்கு முன்னாடி யாரு நிக்கிறா, இது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்முடைய பார்வை ஒரு எல்லைக்குட்பட்டது. சோவர் ஏதாவது ஒரு திரை வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி? சோவத்துக்குள்ள 4 சோவத்துக்குள்ள ஒருவன் ஒரு தவறை செய்கிறான், அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வும் பார்க்கிறோம், நம்மளும் பார்க்கிறோம். ஆனா ரெண்டு ஒண்ணா? வித்தியாசப்படுது, வேறுபடுகிறது. அதே மாதிரி நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? இந்த பக்கம்னா இந்த பக்கம் தான், பின்னாடி அது நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் எந்த திசையில எங்க நடந்தாலும் அதை அல்லாஹ் பார்ப்பான். கேட்கிறது, அல்லாஹ்வும் கேட்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிறான். நம்மளும் கேட்கிறோம், பார்க்கிறோம். ரெண்டு ஒண்ணா? வித்தியாசம் இருக்குது. நம்ம எப்படி கேட்போம்? நான் சொல்றது நீங்க விளங்கணும், நான் சத்தம் போட்டு பேசணும், அப்பதான் நான் சொல்றது நீங்க விளங்க முடியும். அல்ல இந்த மாதிரி மைக்கு கருவிகள் வேணும். இந்த மாதிரி மைக்கு கருவிகள் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்றத விளங்கிக்கிறீங்க. மைக்கும் இல்ல, நான் சத்தம் போடவும் இல்ல, நான் சார் மனசுக்குள்ள அப்படின்னு என்ன செய்யறேன்? பயான பேசிக்கிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு சவுண்டே வர மாட்டேங்குது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நான் மனசுக்குள்ள பேசினா, கருத்துக்களை தெரிவிச்சா அதை நீங்க விளங்கிக்கிறீங்களா? உங்களால முடியாது. எப்ப புரிய முடியும்? நான் சத்தம் போடணும், என்னுடைய சத்தத்தை பெருசுபடுத்தி கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மைக்கு வேணும். அப்பதான் நான் பேசுறது நீங்க விளங்க முடியும். இது மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், மனுஷனால இப்படித்தான் முடியும். ஆனா அல்லாஹ் எப்படி பேசுவோம்? அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி பேசுறோம்? சத்தம் போட்டா பேசுறோம். மனுஷன் சத்தம் போட்டு பேசுறோம், அப்படி பேசினாதான் விளங்குவான், அதனால அப்படி பேசுறோம். அல்லாஹ்ட்டையும் நம்ம பேசுறோம், எப்படி பேசுறோம்? சத்தம் போட்டா சத்தமே இருக்காது, அங்க மௌனம் தான். அல்லாஹ்ட்ட கேட்கும் போது மௌனம் தான், ரகசியமா கேட்போம். ஏன்னா அல்லாஹ் விளங்கிக்கிறவான், மனுஷன் விளங்க மாட்டான். அதே மாதிரி நான் சொல்றது நீங்க விளங்குறதா இருந்தா நான் ஒரு ஆளு பேசணும். நான் ஒரு ஆளு பேசினாதான் நான் சொல்றது நீங்க விளங்குவீங்க. ஒரு ஆளு 4 பேர் இங்கிட்டு வா, நீ 2 பேர் இங்கிட்டு வா, ஒரே நேரத்துல ஒரே மைக்ல நான் இணை வைப்பை பத்தி பேசுறேன்னா இன்னொரு ஆளு தொழுகையை பத்தி பேசுறாரு, இன்னொரு ஆள் நோன்பை பத்தி பேசுறாரு, இன்னொரு ஆள் ஜக்காத்தை பத்தி பேசுறாரு. எல்லாம் ஒரே டைம்ல நடக்குது, ஒரே நேரத்துல ஒரே மைக்ல 5 பயான் நடக்குது. விளங்குமா? நமக்கு மண்டையை பிச்சுக்கிருவோம். என்னத்தடா சொல்ல வர்றீங்க? ஒவ்வொரு ஆளா பயான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் ஏன் டோக்கன் கொடுக்கிறாரு? நோயாளி பார்க்க போறாங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் என்ன செய்யறாரு? 1ஆம் நம்பர் வா, 2ஆம் நம்பர் வா, 3ஆம் நம்பர் வா, வரிசையா தான் ஆள விடுறாரு. எதுக்கு? அப்படி போனாதான் டாக்டரால சிகிச்சை செய்ய முடியும், நோயாளி என்ன சொல்றான்னு விளங்க முடியும். எல்லாம் போய் மொயின்னு போய் விழுந்தா டாக்டருக்கு மரக்கலன்றும், அவருக்கு பைத்தியம் ஆயிடும், அவருக்கு டென்ஷன் ஆயிடும், அவர் மருத்துவம் பார்க்க முடியாது. அவன் மனுஷன் இப்படித்தான் பேசுவான், மனுஷனுடைய புரியக்கூடிய ஆற்றல் இப்படி இருக்குது. ஆனா அல்லாஹ்ட்ட எப்படி? தனித்தனியா தான் அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்தனைகளை கேட்கிறோமா? பள்ளிவாசல்ல நீ துவா செஞ்சுட்டியாப்பா, நீ போ, அடுத்து நீ துவா செய்யறியா, அல்லாஹ்ட்ட துவா செய், முடிச்சிட்டியா, நீ 3ஆவது வா, இப்படி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்? கிடையாது. ஒரே நேரத்துல 1000 என்ன, லட்சம் என்ன, கோடி என்ன, உலகத்துல உள்ள அத்தனை பேரும் ஒரே நேரத்துல அல்லாஹ்வை கூப்பிட்டு கையேந்துனா மனசுக்குள்ள கேட்டா அதை அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவான். ஆனா மனுஷன்ட்ட 2 பேர் ஒரே நேரத்துல பேசினா அதை மனுஷன் புரிய மாட்டான்.
வித்தியாசம் இருக்குதா? அதே மாதிரி மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கிடுவான்? உங்களுக்கு தமிழ் மொழி தெரியும், தமிழ் மொழியில பேசினா நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க, அதனால நான் தமிழ் மொழியில பேசலாம். நான் இங்க உட்கார்ந்து இங்கிலீஷ்ல பயான் பண்றேன், அரபில பயான் பண்றேன், கன்னட மொழி, தெலுங்கு மொழி, இந்த மாதிரி மொழிகள்ல பயான் பண்ணா உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. நீங்க தெரிஞ்ச மொழியில நான் பேசினாதான் நான் சொல்வதை நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. நம்ம புரியறதுக்கு மொழி அவசியம். ஆனா அல்லாஹ்வுக்கு எப்படி? அல்லாஹ்ட்ட ஆங்கிலம் பேசுறவன் ஆங்கிலத்துல துவா செய்வான், தமிழ் மொழி தமிழ்காரன் தமிழ்ல துவா செய்வான், கன்னடம் பேசுறவன் கன்னடத்துல துவா செய்வான். இப்படி அவன் என்னென்ன மொழியில தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ அந்தந்த மொழியில அல்லாஹ்ட்ட கையேந்துவான். அல்லாஹ் புரிஞ்சுக்கிருவான். ஏன்னா அல்லாஹ் எல்லா மொழியும் அறிஞ்சவன். மொழியும் இல்ல, ஒரு ஊமை அல்லாஹ்ட்ட பப பபங்கிறான். அல்லாஹ்வுக்கு விளங்கும் அது. அவன் என்ன சொல்ல வர்றான், அவன் என்ன நினைக்கிறான், அல்லாஹ் புரிஞ்சுக்கிருவான். ஆனா நம்ம புரிய முடியுமா? இது நமக்கு முடியாது. இது பார்க்கிறது கேட்கறது மட்டும் இல்லங்க, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் வேற மனுஷன் வேற தான். நோயை நீக்கிறது, டாக்டர் நோயை நீக்கிறாரு, அல்லாஹ்வும் நோயை நீக்கிறான். ரெண்டு ஒண்ணா? வித்தியாசம் இருக்குதுல்ல. டாக்டர் எப்படி நோயை நீக்குவாரு? டாக்டர் நோயின்னு சொல்றோம், என்ன விவரம் எல்லாத்தையும் நம்மகிட்ட கேட்பாரு, சிகிச்சை பண்ணுவாரு. தலைவலிக்கு மாத்திரை கொண்டா வயிற்று வலிக்கு கொடுத்து விட்டுருவாரு. திடீர்னு அந்த மாதிரி எசக் பிசக்க ஏதாவது என்ன செஞ்சிருவாரு, மாத்திரையை மாத்தி கொடுத்துருவாரு. டாக்டர் செய்வார். அல்லாஹ் அந்த மாதிரி பண்ணுவானா? அல்லாஹ் எனக்கு தலைவலிக்குன்னு சொன்னா அல்லாஹ் வயிற்று வலி ஏற்படுத்துவானா? அல்லாஹ்ட்ட அது ஏற்படாது. அதே மாதிரி டாக்டர் என்ன செய்வாரு, நம்ம நோயின்னு சொன்னா மாத்திரை கொடுப்பாரு, மருந்து கொடுப்பாரு. இருமலா இந்த சிறப்பு குடி அப்படின்னு சொல்லுவார். வயிற்று வலியா இந்த கால்பால் மாத்திரையை சாப்பிடு, தலைவலியா பெனடால சாப்பிடு அப்படின்னு மாத்திரை மருந்துகளை கொடுப்பாரு. ஆபரேஷன் பண்ண வயிற்றுல கட்டி வந்துருச்சு, டாக்டர் என்ன பண்ணுவாரு, உனக்கு ஆபரேஷன் பண்ணணும்பா, 11ஆம் தேதி காலையில 10 மணிக்கு உனக்கு ஆபரேஷன், நீ பெட்ல 10ஆம் தேதியெல்லாம் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஆபரேஷன் பண்ண வருவாரு டாக்டர். எப்படி வருவாரு? கத்திரிக்கோளை தூக்கிக்கிட்டு அதுக்குரிய கருவிகளை எல்லாம் தூக்கிக்கிட்டு வருவாரா டாக்டர்? இப்படித்தான் அவர் நோயை குணப்படுத்துவார். ஆனா அல்லாஹ்வும் நோயை குணப்படுத்துறான். எப்படி? நமக்கு தலைவலி வருது, உடனே அல்லாஹ் இந்த பெனடால வச்சுக்கோ, இந்த கால்பால வச்சுக்கோ, இருமலா இந்த மருந்து வாங்கி குடி அப்படின்னு நல்லா சீட் எழுதி தருவானா? ஆபரேஷனா உனக்கு நாளை காலைல 10 மணிக்கு ஆபரேஷன் வந்துரு அப்படின்னு அல்லாஹ் கத்திரிக்கோளை தூக்கிட்டு வருவானா? ஏதாவது கூட்டு நோய்க்கு தூக்கிட்டு வருவானா? அதனால அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் நோயை குணப்படுத்துறான். அவனுக்கு மாத்திரை தேவையில்லை, மருந்து தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆகு அப்படின்னு சொல்லுவான், ஆயிரம், அவ்வளவுதான். நோயை போன்னு சொல்லிடுவான், நோய் போயிடும், அவ்வளவுதான். ஆனா மனுஷனுக்கு டாக்டருக்கு அது முடியுமா? இப்படி எல்லா விஷயங்கள்லையும் குழந்தைய கொடுக்கிறது, நோயை நீக்கிறது, காசு பணத்தை கொடுக்கிறது, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மனுஷன் வேற அல்லாஹ் வேற. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இறந்து போன மனுஷன் போய் கேட்கிறாங்க, சில பேர் சொல்லிக்கிறவான், நாங்க அவங்ககிட்ட போய் நேரடியா கேட்கறது இல்ல, அல்லாஹ்ட்ட இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படித்தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறவான். நீ எப்படி சொன்னாலும் சரி, அவன்கிட்ட நேரடியா இறந்து போன ஆட்கள்கிட்ட கேட்டாலும் சரி, அல்லது அல்லாஹ்ட்ட சொல்லி வாங்கி கொடுங்க, எங்களுக்காண்டி துவா பண்ணுங்க அப்படின்னு இறந்து போன ஆள்கிட்ட நீ பேச ஆரம்பிச்சுட்டாலே அது இணை வைப்பு தான். ஏன்னா நீ அவர் எந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சிடுற, அல்லாஹ்வோட இடத்துல வைக்க ஆரம்பிச்சிடுற. இறந்து போன அடியாண்ட செத்து போன ஆள்கிட்ட போய் கேட்கிறான்ல, அவர் யாரு? மனுஷனா அல்லாவா? இறந்து போன ஆளு கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட ஆளு மனுஷனா அல்லாவா? மனுஷன் தானே. நீ அவர்கிட்ட போய் எப்படி பேசுற? மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசுறியா, அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரி பேசுறியா? அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரி பேசுறான். மனுஷன் சொல்லிக்கிறான், ஆனா பேசுறது மனுஷன் மாதிரி இல்ல, அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரி பேசுறான். அல்லாஹ்ட்ட எப்படி பேசுவோம்? மனசுக்குள்ள பேசுவோம், மனுஷன்ட்ட சத்தம் போட்டு பேசுவோம். இறந்து போன மனுஷன்ட்ட எப்படி பேசுறான்? மனசுக்குள்ள பேசுறான். அல்லாஹ்ட்ட எப்படி பேசுவோம்? ஒரே நேரத்துல பல பேர் கேட்போம். இறந்து போன ஆள்கிட்ட தர்கால அடக்கம் செய்யப்பட்டிருக்கானே அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் எப்படி பேசுறான்? ஒரே நேரத்துல பல பேர் கையேந்துறான். எல்லா மொழியிலையும் யார்கிட்ட கேட்போம்? அல்லாஹ்ட்ட தான் கேட்போம், மனுஷன்ட்ட கேட்க மாட்டோம். ஆனா தர்கால அடக்கம் செய்யப்பட்ட இந்த பெட்ரோல் பூத்துக்கு தர்கா இருக்குது, தமிழ் மொழி பேசுறவங்க தமிழ்ல துவா செய்வான், மலையாளத்துல இருக்கான்ல அவன் மலையாளத்துல துவா செய்வான், பிரார்த்தனைகளை கேட்பான். அப்ப நீ யாருடைய இடத்த கொடுக்குற? அப்துல் காதர் ஜெயிலானி அங்க வந்தாராம், அடக்கம் செய்யப்படல, கபூர் இருக்குது அங்க, ஆனா அங்க அவர் அடக்கம் செய்யப்படல. அவர் பகதாதுல மௌத்தா போறாரு, அங்க அடக்கம் செய்யப்படுறாரு. எதுக்குடா இங்க தர்கா கட்டி வச்சிருக்கேன்னா, அவர் அங்க ஒண்ணுக்கு இருக்க வந்தாரு, அதுக்கு தர்கா. அங்க அவர் டாய்லெட் போக வந்தாராம்,
அவருடைய காலடி இருக்குன்னு சொல்லிட்டு 2 செருப்பு தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மட்டுமா தர்கா வச்சிருக்கான், யானைக்கும் தர்கா வச்சிருக்கிறான். மனுஷனு தான் விட்டான்னு பாத்தீங்கன்னா யானைக்கு என்ன செஞ்சுட்டான், தர்கா வச்சுட்டான். ஒரு யானை இருந்துச்சு, கோயில் யானை மாதிரி. கோயில்ல தான் நம்ம யானையை பார்த்திருப்போம். அந்த மாதிரி யானை தர்காவையும் சுத்திட்டு கிடந்துச்சா, அது செத்து போச்சு. அது பேசாம தூக்கி போட வேண்டியதானே. அதுக்கு ஜனாசா தொலை வச்சு அதுக்கு அடக்கம் பண்ணி அந்த யானைக்கு பேர் கூட வச்சுட்டாங்க, மொய்தீன் பிச்சை. இப்படி மொய்தீன் பிச்சை பேர் வச்சு அதுக்கு பெரிய தர்கா, அது அவுளியாவாக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய இடத்துல மனிதர்களை கொண்டு போய் வைக்கிறாங்க. அல்லாஹ் பேச அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்கிறாங்க. இதுதான் ஷிர்கு, அல்லாஹ் அதை ஒத்துக்கிற மாட்டான். அது எப்படி ஒத்துக்குருவான்? உன் இடத்த வேற ஆளுக்கு கொடுத்துட்டா உனக்கு எவ்வளவு கோவம் வருது. உன் இடத்த வேற ஆள் எடுக்கிறான், உன் அதிகாரத்துல தலையிடுறான், உனக்கு எவ்வளவு ரோசம் வருது, கோபம் வருது. அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல நீ வேற ஒரு ஆளை வச்சா அப்ப அல்லாஹ்வுக்கு கோபம் வராதா, அல்லாஹ்வுக்கு ரோசம் வராதா? உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி காட்டுறேன். கணவன் மனைவி 2 பேர் வாழ்றாங்க. ஒரு மனைவி என்ன செய்யறா, கணவனுக்கு நல்ல சமைச்சு போடுறா, கணவன் சொன்னதை எல்லாம் கேட்கிறா, கணவன் என்னென்ன வேலையை சொல்ற எல்லாத்தையும் செய்யறா. ஆனா கணவனுக்கு மட்டும் கொடுக்கணும்ல, அந்த இடத்த வேறொரு ஆளுக்கு கொடுத்துடுறா. இவன் நல்ல அவன் சொல்ற வேலையெல்லாம் செய்யறா, நல்ல சமைச்சு போடுறா, எல்லா வேலையும் பண்றா. ஆனா கணவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய இடத்த வேறொரு ஆளுக்கு கொடுத்துட்டா அந்த கணவன் ஒத்துக்குருவானா? அவன் எவ்வளவுதான் நல்லவளா இருந்தாலும் எவ்வளவுதான் சொன்ன பேச்ச கேட்டாலும் அது எப்படி நம்ம இடத்துல வேற ஒரு ஆளை வைக்கலாம்? அவனுக்கு கோபம் வருது. மனைவி வெட்டி போட்டான், கொலை செய்யறான். பேப்பர்கள்ல படிக்கிறோமா இல்லையா? இந்த கள்ளக்காதல் விவகாரத்தினால எத்தனை பேர் மனைவியை கொள்றான், எத்தனை பொம்பளை கணவனை தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கள்ள தூக்கி போட்டு சாவடிக்கிறா. எல்லாம் எதுக்கு? தன்னுடைய இடத்துல வேறொரு ஆளை இவன் வச்சுட்டானே அப்படிங்கிற அந்த கோபம் வருது. அதுல அவனை க்ளோஸ் பண்ணணும், கொன்றணும் நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வெறி கிளம்புது. தான் அதிகாரத்தை வேறொரு ஆளுக்கு கொடுத்துட்டான், தன்னுடைய இடத்தை. இத்தனைக்கு கணவன் மனைவி யாரு? ஒரு திருமணம்ங்கிற ஒப்பந்தம் நீங்க சேர்ந்துக்கிட்டீங்க, பிடிக்கலையா பின்னாடி நீங்க பிரிஞ்சுக்கிறீங்க, பிடிக்கலன்னா பிரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான். அந்த இவன் கல்யாணம் முடிச்சாங்க அந்த மனைவிய இவனா பெத்தெடுத்தான், இவனா வளர்த்தான் கிடையாது. ஒரு சிறிய ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்தார்கள். அந்த ஒப்பந்தத்துல மாற்றம் செய்யும் போது, துரோகம் செய்யும் போது அவனுக்கு கோபம் வருது, கொலைங்கிற அளவுக்கு போறான். அப்ப உனக்கே இவ்வளவு வருது, அப்ப அல்லாஹ் தான் உனக்கு இந்த ரிஸ்க படைச்சான், உனைய படைச்சான், உனக்கு தேவையான எல்லா இன்பங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். அவனுடைய இடத்துல வேறொரு ஆளை வச்சா அப்ப அல்லாஹ் ஒத்துக்குருவானா? அப்ப அல்லாஹ் கோரத்தானே செய்யும். நம்ம வீடு வச்சிருக்கோம், நம்ம சொந்த வீடு, கட்டின வீடு. ரோட்ல போற ஒரு ஆளு வீட்டுக்குள்ள வந்து சேருக்கு மேல காலை போட்டுக்கிட்டு ரிமோட் எடு, அதை போடு, சாப்பாடை கொண்டு வா இப்படிங்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? யாரா நீ, வெளியே போடா, அடிச்சு பத்துவோமா இல்லையா? அப்ப நம்ம அதிகாரத்தில் தலையிட்டால் நமக்கு கோபம் வருகிறது, வயிறு எரிகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல தலையிட்டா அல்லாஹ்வுக்கு கோபம் வராதா? அவனுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சு அல்லாஹ் நீ கேட்கிற மாதிரி இவனும் கேட்பான், நீ பேசுற மாதிரி இவனும் பேசுவான், நீ உதவி செய்யற மாதிரி இந்த ஆளும் உதவி செய்வான் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு அது பயங்கரமான பாவமாக தெரிகிறது. அல்லாஹ் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறான். துவா செய்யறது வணக்கம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துவா உல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிரார்த்தனை செய்யறதே வணக்கம் பா, அது இபாதத்துப்பா. அல்லாஹ் சந்தோஷப்படுறான். பாவம் பண்ணி மற்ற மனுஷன்லாம் ஒரு மனுஷன் போய் கேட்கிறோம், ஒரு 10,000 ரூபாய் கொடுமை அப்படின்னு கேட்கணும். அவன் என்ன செய்வான்? கொடுக்க மாட்டான், கோவப்படுவான். வந்துட்டான்ப்பா, கச்சல் இருக்கிறே வந்துட்டான் அப்படின்னு நினைப்பான். கேட்டா எரிச்சல் படுவான் மனுஷன். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரை ஏன்டா கேட்க மாட்டேங்கிறான்? பாவம் செஞ்சுட்டியா, ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற? நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்துறது, அவன்கிட்ட துவா செய்யறது, நம்ம அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறானா. எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறானா? அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான். அடியா அல்லாஹ்ட்ட கையேந்தி விட்டால் பயங்கரமா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அத நபி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குறாங்க. ஒரு மனுஷன் பாலைவனத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலைவனத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு மனுஷன். அவனுடைய சாப்பாடு, அவனுடைய தண்ணி, ஆடை எல்லாமே அவன் ஒட்டகத்துலதான் இருக்குது, ஒட்டகத்துலதான் வச்சிருக்கிறான். ஒட்டகம் காணா போச்சுன்னு வைங்களேன், அவன் மௌத்தாக போக வேண்டியதுதான், சாக வேண்டிய நிலைதான். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நிலை. இன்னைக்கு எங்கேயாவது ஹோட்டல் இருக்குது,
எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சுட்டான், ஹோட்டல் வச்சுட்டான். காசு கொடுத்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா பாலைவனத்துல அந்த காலத்துல ஹோட்டல் உண்டா? கிடையாது. வெளியூருக்கு போறதா இருந்தா கூட அவன் தான் சாப்பாடு பொட்டணும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். அப்படிப்பட்ட நிலை அன்றைக்கு இருந்தது. இப்ப பாலைவனத்துல போய்கிட்டு இருக்கிறானா, ஒரு இடத்துல தூங்குறான். தூங்கி எந்திரிச்சு பாக்குறான், ஒட்டகத்தை காணாம். அந்த ஒட்டகத்துல சாப்பாடு இருக்கு, அங்கதான் தண்ணி இருக்கு. வேற எங்கேயும் சாப்பாடை பார்க்க முடியாது, தண்ணியை பார்க்க முடியாது. அதை விட்டா வேற வழி இல்ல. இப்ப ஒட்டகம் காணாம போச்சு. இவனுக்கு பயங்கரமா கவலை வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம சாக வேண்டியதான், இனி பிழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மனநிலைக்கு வர்றான். மவுத்து தான் நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டான். இப்போ காணாம போன ஒட்டகம் அப்படியே வந்து நிக்குது, சாப்பாடோட தண்ணியோட அப்படியே வந்து நிக்குது. இப்போ உனக்கு பயங்கரமா சந்தோஷமாயிருச்சு. போன உயிர் வருதுல, நம்ம மவுத்தை நெருங்கிட்டோம் என்ற நிலைக்கு வந்தவன் இப்ப என்ன செய்யறான், நமக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறான். இந்த சந்தோஷத்துல அவன் என்ன செய்யறான்னு சொன்னா வார்த்தையை மாத்தி சொல்லிடுறான். சந்தோஷத்துல மனுஷன் என்ன சொல்றான்னு தெரியாதுல, வார்த்தையே மாறுது, அவனுக்கு குளறுது. அல்லாஹ் கூப்பிடுறான், இறைவா அல்லாஹும் அன்த அபதி, நீ என்னுடைய அடிமை, அன ரப்புக்க, நான் உன்னுடைய எஜமான் அப்படி மாத்தி சொல்லிடுறான். எப்படி சொல்லணும் அவன், இறைவா நீ எஜமான், நான் உன் அடிமை, அதை நீ நிரூபிச்சுட்டு எனக்கு உதவி பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல நினைக்கிறான். ஆனா சந்தோஷத்துல அல்லாஹ்வ அடிமைன்னு சொல்லிட்டான், நான் உன் எஜமான் அப்படின்னு வார்த்தை என்ன செஞ்சுட்டான், மாத்தி சொல்லிடுறான். இந்த அளவுக்கு அவன் சந்தோஷப்படுறான். சந்தோஷத்துல என்ன பேசுறன்னு தெரியாத அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம். ஆனா அல்லாஹ் இதை குற்றம் பிடிக்கிறது இல்ல. ஏன்னு சொன்னா அவன் மனசால சொல்லல, வாயில இருந்தானே வருது. அல்லாஹ் இதை என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். இவனை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்திஹி. இவன் காணாம போன ஒட்டகம் கிடைச்சோனையும் எவ்வளவு சந்தோஷப்பட்டான். அதை விடவும், இவன் அடைந்த சந்தோஷத்தை விடவும் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை விட சந்தோஷப்படுறான். அப்ப அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டா அவன் பட்ட சந்தோஷத்தை விட அல்லாஹ் படக்கூடிய சந்தோஷம் மிகப்பெரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுறானே, அந்த சந்தோஷத்துல போய் ஒருத்தன் மண்ணள்ளி போட்டாங்கன்னா அப்ப அல்லாஹ் விடுவான், அவனை சொர்க்கத்துக்குள்ள விட்டுருவானா? மறுமையில அவன் வெற்றி பெற முடியுமா? இவன் என்ன செய்யறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு அந்த கஃபாருல் கதாயா அப்படின்னு மௌலிது பாடல் படிக்கிறான். நபியே நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் கோவம் வருமா வராதா? நீ பாவ மன்னிப்பு கேட்டா சந்தோஷப்படக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிறான். அப்ப அந்த பாவ மன்னிப்பை நீ வேற ஆள்கிட்ட கேட்டேன்னா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோவம் வரும், எவ்வளவு ரோஷம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்து என்ன சொன்னாங்க, லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவா உன்னை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், மை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருதான்ப்பா பாவத்தை மன்னிப்பா? அல்லாஹ்வால மட்டும் தானே பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உன்னை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இல்ல நீங்க பாவத்தை மன்னிப்பீங்க அப்படின்னு இவன் பாடல் படிக்கிறான்னு சொன்னா அப்ப இது அல்லாஹ் ஏத்துக்குவானா? இதான இணை வைப்பு, இதான சிறுக்கு. இந்த சிறுக்கை சமுதாயத்துல வணக்கம் என்ற பெயர்ல செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நான் உனக்கு என்னடா குறை வச்சேன், ஏன்டா என்ன விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் திருமறை குர்ஆன்ல. அலைஸல்லாஹு பி காஃபின் அப்தா, அடியானுக்கு அல்லாஹ் பத்தலையா? அல்லாஹ் ஒருத்தன் தானே, நான் ஒருத்தனை தான் வணங்குன்னு உனக்கு சொல்லி இருக்கிறேன், ஏன் என்ன மட்டும் வணங்க மாட்டேங்கிற? என்கிட்ட மட்டும் கேட்கறதுக்கு உனக்கு என்ன? ஏன் என்ன விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கிற, இன்னொரு ஆள்கிட்ட கையேந்திர, அவரை போய் கூப்பிடுற, ஏன்ட்ட நீ என்னத்தை குறைச்சல கண்ட அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கருணையில நான் குறைச்சலா, அருள் புரியதுல நான் குறைச்சலானவனா, என்னுடைய கஜானாவை உனக்கு நான் வாரி வழங்குவதில் அதுல நான் கஞ்சனா, எதுல நீ குறை கண்ட? என்ன விட நீ அப்துல் காதர் ஜீலான்ட்ட போய் கேட்கிறியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறியே, என்னை விட அவங்களாம் மேலா? நான் ஒருத்த உனக்கு போதாதா என்று என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். கருணை. அல்லாஹ் மாதிரி யாராவது கண்ணை காட்ட முடியுமாங்க? சிபாரிசு பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன கோபக்காரனா, முரடனா? அவன்கிட்ட நேரடியா கேட்டா என்ன அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? நேரடியா கேளுங்கிறானே, ஏன் கேட்க மாட்டேங்கிறானே? கேட்க மாட்டேங்கன்னு கேட்கிறான் அல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நம்ம பெற்றிருக்கிறோம் கருணை.
மிகுந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை? உலகத்துல யாரா இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையாவே இருக்கட்டுமே, அல்லாஹ்வுடைய கருணைக்கு கால் தூசிக்கு ஈடாகுமா மனிதருடைய கருணை? அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. உலகத்துல மனுஷன் மட்டும் கருணை காட்டுறது இல்ல, ஆடு மாடு கோழி கழுத குதிரை எல்லாமே கருணை காட்டுது தன்னுடைய குட்டிகளின் மீது, குஞ்சுகளின் மீது. என்னுடைய தாய் என் மீது காட்டக்கூடிய பாசம், நீங்க உங்க தாய் மீது காட்டக்கூடிய பாசம், உங்க பிள்ளைகள் மீது நீங்க பாசம் வச்சிருப்பீங்க அந்த பாசம், ஆடு தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய பாசம், கோழி குஞ்சுகள் மீது காட்டக்கூடிய பாசம், இப்படி உலகத்துல படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு அல்லாஹ் நிறைய பாசத்தை கொடுத்திருக்கிறான். எல்லாமே ஒரு உயிர் இன்னொரு உயிர் மீது பாசத்தை காட்டுது. இந்த ஒட்டுமொத்த பாசத்தையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய பாசம் இருக்குதுல, அதையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லா மனிதருடைய பாசத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இது 1 மடங்கு தான். இதை விட 99 மடங்கு பாசத்தை அல்லாஹ் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட கருணையாளன் இருக்கிறான், அவன்கிட்ட ஏன் நம்ம கேட்க, அவன்கிட்ட மட்டும் கேட்டா என்ன, எதுக்கு நம்ம அடுத்த ஆள்கிட்ட போகணும்? இப்படி எல்லாம் ஒரு மூமின் சிந்திக்கணும். அதே மாதிரி பாருங்க, மறுமையில கேட்பான், சிறுக்கு வைக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்கல்ல, அவனா மறுமையில வருவான். அல்லாஹ் கேட்பான், டேய் இந்த உலகத்துல அவன்கிட்ட என்ன கேட்டேன், எனக்கு இணை வைக்காம இருந்தான்னு சொன்னேன், இணை வைக்காம இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு கேட்பான். மத்த ஒரு தானம் தர்மம்னா நீ என்ன செய்யற, ஒரு செலவழிக்கிற, உன் தியாகம் அதுல இருக்குது. எனக்கு இணை வைக்காது இணைய மட்டும் வணங்குன்னு சொன்னா அதுல உனக்கு என்ன சிரமம் வந்துருச்சு, ஏன் அப்படி நீ வாழ்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம், இத கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி மறுமையில என்ன செய்வான், அல்லாஹ் அவனை நரகத்துல புடிச்சு தள்ளுவான். இணை வச்சவங்க நரகத்துல போய் விடுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வணங்கக்கூடியவர்கள், அழைக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களா? அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, மறுமையில தோல்வியை தழுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்? அவன் யார் அழைக்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரு? அவங்க அல்லாஹ்வின் தூதர், நபிகள் நாயகம். அவங்க இறை நேசர் என்பது என்று அல்லாஹ்வால் உறுதி செய்யப்பட்டவர்கள், பல அற்புதங்களை செய்தவர்கள், நிறைய சிறப்புகள் அல்லாஹ் அவங்க தொட்டிலே குழந்தையா இருக்கும் போது பேசக்கூடிய சிறப்புகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இப்படி நிறைய சிறப்புகளை வழங்கப்பட்டவர். இவன் வணங்குறானே, இவன் அழைக்கிறானே, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவுலியாவா இல்லையா நமக்கு தெரியவே தெரியாது. அவன் கல்ல வச்சிருக்கானா, மரத்தை வச்சிருக்கானா, யானையை வச்சிருக்கானா, பூனையை வச்சிருக்கானா, குரங்கு வச்சிருக்கானா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. குரங்குக்கெல்லாம் தர்காவை கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஒரு கன்ஃபார்ம் அவுலியாவத்தான் அழைச்சாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களை என்ன சொல்லி காட்டுறான், அவங்கள காஃபிர்கள், அவங்கள முஷ்ரிக்குகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஈசா நபியுடைய கால் தூசிக்கு பெறாத அட்ரஸ் இல்லாத ஆட்களுக்கு எல்லாம் தர்காவை கட்டி வச்சு, கபரை கட்டி வச்சு அங்க போய் கையேந்திரானே, அப்ப இவன் யாரு, இவன் முஸ்லிமா இருக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு மூமின் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்த்து இந்த சிர்க்குங்கிற பெரிய பாவத்திலிருந்து அவர் விலக வேண்டும். விலகணும் சொன்னா மறுமையில நமக்கு மிகப்பெரிய வெற்றி. தௌஹீது கொள்கையில் இருக்கணும், அல்லாஹ் மட்டும் சார்ந்து இருக்கணும். நோயா நொடியா துன்பமா கஷ்டமா இன்பமா எதுவா இருந்தாலும் உன்னை படைச்சவர் ரப்புல் ஆலமீன். அவுலியான இப்ப என்ன செய்யணும்? அவுலியான என்ன, அவர் மறுமையில அதுக்குரிய நன்மை அடைய போறாரு, அவ்வளவுதான். அவரை வச்சுக்கு நீ எதுக்கு கூட்டம் போடுற, அவரை வச்சுக்கு நீ எதுக்கு கூத்தடிக்கிற? உனைய இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்களா? அவர் அவுலியாவா இருந்தா அதுக்குரிய நன்மை வாங்க போறாரு. அவர் அடிமை, அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போகாத. நீ எப்பயுமே அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நீ கையேந்தணும் என்று நமக்கு என்ன செய்கிறது, மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. கொள்கையில நம்ம உறுதியா இருக்கணும், தௌஹீதுல கரெக்டா இருக்கணும். ஒரு கால் நம்மகிட்ட இந்த சிர்க்குங்கிற பாவம் மட்டும் வந்துடக்கூடாது. அல்லாஹ் மனுஷனை பார்த்து பேசுறானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல இருக்குது. ஆதமுடைய மகனே, லவ் அதைதனி பிக்ராபில் அர்லி ஹதாயா, பூமி முழுக்க பாவங்களை குற்றங்களை செய்துவிட்டு என்னிடத்தில் வருகிறாய், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், மாலம் துஸ்ரிக் பி செய்யன், எனக்கு நீ இணை வைக்க கூடாது, எனக்கு இணை மட்டும் வைக்காமல் பூமி முழுக்க நீ பாவத்தை செஞ்சுட்டு என்று வந்தாலும் லா அதைதுக பிக்ராபிஹா மக்ஃபிரா, பூமி முழுக்க அந்த பாவத்தை எல்லாம் அழிக்கிற அளவுக்கு நான் மன்னிப்போட உன்னை சந்திக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.
அப்போ சிறுக்கு அல்லாஹ் எவ்வளவு இருக்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிற என்ன, சிறுக்கு வைக்காத, மத்த பாவத்தெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னா அதுக்கான செய்யலான்னு அர்த்தம் இல்ல, செய்யக்கூடாது. ஒரு கால் நம்மளையும் மீறி அறியாம எதையாம செய்வோம். அப்படி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் சொன்னா அல்லாஹ் அந்த பாவத்தை எல்லாம் அழிக்கிற அளவுக்கு மன்னிப்பு கொடுக்கறான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், சிறுக்கு வச்சிடாத அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமையினும் கூட வெற்றி பெறக்கூடிய மக்கள் யார்? இவங்க தான். மறுமையில யாரு ஜெயிப்பான்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம அவனை மட்டும் சார்ந்திருந்தார்கள்ல, அவனை மட்டும் வணங்கினாங்கல்ல, அந்த மக்கள் தான் மறுமையில் வெற்றி அடைவார்கள். மறுமையில கியாமத்துல எல்லா பேரும் கூடிடுவான். தர்கா வணங்கி, கபூர் வணங்கி, மௌலூது ஓதுனவன், தகடுதாயத்து போட்டவன், அல்லாஹ் மட்டும் வணங்கினவன், யூத கிறிஸ்தவன், கல் வணங்கி, எல்லா மரத்தை வணங்கினவன், எல்லா பேரும் என்ன செய்வான்? மறுமையில கூடிடுவான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அறிவிப்பு செய்ய விடுவான். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆளை அனுப்பி அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்லுவான். அறிவிப்பு செய்யப்படும். என்ன அறிவிப்பு? கல்லை வணங்கினாய் என்று சொன்னால் கல்லுக்கு பின்னாடி போ. எவனெல்லாம் கல்லை வணங்கினானோ அந்த கல்லு வரும், அவன் வணங்கின கல்லு வரும். அந்த கல்லுக்கு பின்னாடி போன்னு சொல்லிடுவானா, அந்த கல்லுக்கு பின்னாடியே போய் அப்படியே நரகத்துல போய் விழுந்துருவான் அவன். எவனெல்லாம் மரத்தை வணங்கின, மரத்துக்கு பாவாடை கட்டினீங்கன்னா போ, அந்த மரம் வரும், அந்த மரத்துக்கு பின்னாடியே போய் அவன் நரகத்துல விழுந்துருவான். எவனெல்லாம் கபரை வணங்கின, அந்த கபர் வரும், அந்த கபருக்கு பின்னாடியே போய் என்ன செய்வான்? அவன் நரகத்துல விழுந்துருவான். எவனெல்லாம் இறந்து போன மனுஷனை வணங்கின, அந்த மனுஷனுக்கு அப்துல் காதர் ஜெயிலானியை வணங்கினியா, அப்துல் காதர் ஜெயிலானி தலைமையிலேயே போய் அவர் என்ன செய்வாரு? நரகத்தை போய் விழுங்கடா, சாவுங்கடா அப்படின்னு அவர் நரகத்தை தள்ளி விட்டு வந்துருவார். சாவுல மிசா பாதுஷாவனை அலட்சியா கூப்பிட்டியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ வணங்கினியா கூப்பிட்டியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அப்படியா என்ன வணங்கினியா, இந்தாவா நான் உன்னை எங்க கூட்டி போவேன்? நரகத்தெல்லாம் கூட்டி போவேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு நரகத்தை தள்ளி விட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. இப்படி யாரெல்லாம் வணங்கினாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வச்சாங்களோ அவங்க எல்லாம் அந்த வணங்கப்பட்டவங்களுடைய தலைமையிலே போய் நரகத்துல விழுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கடைசில ஒரே ஒரு கூட்டம் மட்டும் பாக்கியா இருக்கும். பெரும்பாலான கூட்டம் இணை வச்ச கூட்டமா தான் இருக்கும். ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். அவங்ககிட்ட அல்லாஹ் கேட்பான், என்னப்பா நீங்க மட்டும் இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? நீங்க நிறைய பேர் வணங்கினாங்க, அதெல்லாம் பின்னாடி போயிட்டாங்க, நீங்க அது மாதிரி எல்லாம் போகலையா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க என்ன கல்லையா வணங்கணும், நாங்க என்ன மண்ணையா வணங்கணும் போறதுக்கு, இல்ல மனுஷனை வணங்கணுமா? யாரையும் நாங்க வணங்கல, எங்க படைச்ச ரப்புல் ஆலமீனை தான் நாங்க வணங்கணும். அவன் வந்தாலும் நாங்க அவன் பின்னாடி போவோம், அவன் வராத வரைக்கும் நாங்க யாரு பின்னாடி போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். மக்களோட மக்களா போங்கப்பா, கூட்டத்தோட கூட்டமா போ. கூட்டத்தோட கூட்டமாவா? இதெல்லாம் சொல்லுவாங்களா? எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கூட்டத்தோட கூட்டமா? இந்த உலகத்துல நாங்க எப்படி இருந்தோம்? இந்த உலகத்துல அல அஸ்கரிமா குன்னா இலையும், இந்த உலகத்துல அவங்களோட சேர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு ரொம்ப தேவை இருந்துச்சு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக, மார்க்கத்துக்கு புறம்பான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களோட நாங்க ஒட்டு வைக்கல, உறவு வைக்கல, அவங்களை விட்டு நாங்க தனியா இருந்தோம், பல துன்பங்களை அனுபவிச்சோம். உலகத்துல எங்களுக்கு தேவை இருந்த நாங்க இப்படி அவங்களோட சேராம இருந்தோம். மறுமையில வந்துகிட்டு நாங்க அவங்களோட சேருவோமா? அவன் நரகத்துக்கு போறான், இந்த நேரத்துல அவன் கூட நாங்க சேருவோமா? சேர மாட்டோம் அப்படின்னு செய்வாங்க இவங்க சொல்லுவாங்க. அவ எதுக்குப்பா நீங்க வெயிட் பண்றீங்க? நன்தலி ரப்ப நல்லதி குன்னா நாபுது, நாங்கள் இந்த உலகத்துல யார வணங்கி கொண்டிருந்தோமோ அந்த ரப்ப தான் நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் அறிந்து கொள்ளாத ஒரு தோற்றத்தில் வருவான். அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் நினைச்சா பல தோற்றத்துல கூட என்ன செய்வான்? வருவான். மறுமையில் என்ன சொல்லுவான்னா, நமக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்லி காமிச்சிருக்கிறான். மறுமையில அல்லாஹ்வை பார்க்கும்போது திருமறை குர்ஆன்ல அந்த அடையாளம் இருக்குது. யௌம யுக்ஸஃபன் சாக்கள், மறுமை நாள் அல்லாஹ் தன்னுடைய கெண்டை கால பாதத்தை வெளிப்படுத்துவான். மக்கள் எல்லாம் உடனே அல்லாஹ் அந்த பாதத்தை வெளிப்படுத்தினோடையுமே நல்ல மனிதர்கள் எல்லாம் சஜ்தாவுல விழுந்துவாங்க. கெட்ட மனுஷன், முனாஃபிக்கு, நடிச்சவன், முஸ்லிம் சமுதாயத்துல இணைந்து கொண்டு முஸ்லிமா வாழாதவன், அவனுடைய முதுகெல்லாம் பலக மாதிரி ஆயிரும், அவனால சஜ்தா செய்ய முடியாது. அல்லாஹ் மட்டும் உண்மையில வணங்கினவன் தான் சஜ்தால போகுவான். இது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, அல்லாஹ்வே வேறொரு ரூபத்துல நான் தான் உங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லுவானா. அந்த உருவம் கூட எப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய அந்த தோற்றம் கூட, அல்லாஹ்வுடைய அந்த இவர்கள் அறிந்து கொள்வார்கள், எந்த உருவத்தை பார்த்தால்
ரப்புல் ஆலமீன் என்று தெரிந்து கொள்வார்களோ அந்த உருவத்துக்கு நெருக்கமாக இருக்கும். அந்த முதல்ல வரக்கூடிய தோற்றம், அந்த தோற்றத்தில் வருவான். இவங்க எவ்வளவு கொள்கை, அங்கேயும் பாருங்க எவ்வளவு தௌஹீத் உறுதியா இருப்பாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான தோற்றமா இருக்குதே, பிரமிப்பான தோற்றமா இருக்குதே, அப்ப நீ தான் ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? அப்ப இந்த மக்கள் சொல்லுவாங்களா, நவுது பில்லாஹி மின்க, உன்னிடமிருந்து நான் அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அப்பையும் அங்க சொல்லுவாங்களாம். அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுகிறேன், நான் நுஷ்ரிக் பில்லாஹி ஷையன், அல்லாஹ்வுக்கு நான் ஒரு கால் இணை வச்சிட மாட்டேன், வேறொரு ஆள் நான் அல்லாஹ்னு சொல்லிட மாட்டேன் அப்படின்னு அங்கே என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அல்லாஹ் கேட்பான், வேற யார் எப்படிதான்ப்பா நீ அல்லாஹ் ஏத்துக்கிருவ, எப்படி வந்தாதான் நீ அல்லாஹ்வை நம்புவ அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல ஒரு அடையாளத்தை சொல்லி இருக்கிறான், மறுமை நாள்ல அவனுடைய பாதத்தை வெளிப்படுத்துவான், உடனே நல்லவன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவன் சஜ்ஜால விழுந்துருவான், கெட்டவனா இருந்தா சஜ்ஜால விழுக முடியாது, இதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா, தன்னுடைய பாதத்தை வெளிப்படுத்துவான். அப்ப எல்லா நல்லடியார்களும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க, அவங்க விரும்பலையோ அல்லாஹ் பாதத்தை வெளிப்படுத்த உடனே அவங்க சஜ்ஜால விழுந்துருவாங்க. அப்ப சஜ்ஜால விழுந்து எந்திரிச்சு பார்ப்பாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய இயற்கையான அந்த தோற்றத்தில் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் இறைவனை புரிந்து கொள்வார்கள். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி காட்டுது? மறுமையில யார் வெற்றி அடைவா? அல்லாஹ் மட்டும் நம்புறவங்க தான். இந்த உருவம் சம்பந்தமாய் வர்றதுனால நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படியே நம்பிக்கிறணும், அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படியே நம்பிக்கிறணும். அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, மேலும் மேலும் சந்தேகங்களை நம்ம கேட்டுக்கிட்டே போக கூடாது. மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கும் போது நமக்கு ஃபுல் டீடைல் எல்லா விளக்கங்களும் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய உருவம் சம்பந்தமாக. அது வரைக்கும் அல்லாஹ் சொல்ற அப்படியே நம்பிக்கிட்டே போகணும். அடுத்து மறுமையில் இந்த ஏகத்துவம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்தோம்னா அது எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்குது. மறுமை இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. மறுமையில ஒரு மனுஷன் வருவானா, நிறைய பாவத்தை செஞ்சுட்டு வருவான். அவன் செஞ்ச பாவம் எவ்வளவு இருக்கும், நிறைய இருக்கும். அந்த பாவத்தை எல்லாம் வானவர்கள் ஒண்ணு விடாம எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பாவ ஏடுகளை அவன் பார்ப்பான், எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த பாவ ஏடு. குல்லு சிஜிலி மிஸ்லு மத்தில் பஸர், அவன் செய்த பாவ ஏடுகள் ஒவ்வொன்றும் பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு பறஞ்சு விரிஞ்சு கிடக்கும், பெரிய பெரிய புத்தகமா இருக்கும். அவ்வளவு பாவங்களை பண்ணியிருப்பான். இவன் நினைப்பான், ஒரு தப்பு விடாம இந்த வானவர்கள் எழுதிட்டாங்களே, நம்ம மறுமையில மாட்டிக்கிற போறோம், அவ்வளவுதான், நம்ம அழியதான் போறோம், சாகத்தான் போறோம் அப்படின்னு என்ன செய்வான் அவன் நினைச்சுக்கிடுவான். ஏன்னா அவ்வளவு ஏடு இருக்குது, பெரிய பெரிய புக்கா இருக்குது, ஒவ்வொரு ஏடு 100 ஏடு, பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்குது. இந்த மாதிரி புஸ்தகம் 100 புஸ்தகம் இருக்குது. அப்ப நம்ம அழிஞ்சோம், நாசமானோம், அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஓஹல்ல ஒரு வசனக், உன்னுடைய எடையை நிறுத்து பாருப்பா அப்படின்னு சொல்லுவான். அவன் செஞ்ச பாவையேடுகள் 99 பாவையேடுகள் ஒரு தட்டுல இருக்கும். அவன் செஞ்ச நன்மை ஒரே ஒரு துண்டு பேப்பர் தான். அவன் செஞ்ச நன்மை என்ன, ஒரே ஒரு துண்டு பேப்பர் தான். அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய நன்மையையும் தீமையையும் நீ நிறுத்துப்பார் அப்படின்னு சொல்லுவான். எடை போட போறோம் அப்படிமா. இவன் கேட்பான், அல்லாஹ்வின் இறைவா, நான் செஞ்ச பாவம் இப்படி மலையளவுக்கு பெருசா இருக்குது, நான் செஞ்ச நன்மை இந்த ஒரே ஒரு துண்டு பேப்பர் தான், இதை அதோட நிறுத்த சொல்றியே, மா ஹாதிஹி சிஜில்லாத் மா ஹாதிஹில் பிதாகா, இந்த ஒரு துண்டு பேப்பரோட இவ்வளவு பெரிய 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 ஏடுகளை எப்படி நிறுக்க முடியும் அப்படின்னு இவன் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், புகழ் ஒரு வசனக், உன்னுடைய எடையை நிறுத்து பாரடா அப்படின்னு சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய பாவ ஏடுகள் ஒரு தட்டிலே வைக்கப்படும், அந்த ஒரு துண்டு பேப்பர் இன்னொரு தட்டில் வைக்கப்படும். அந்த ஒரு துண்டு பேப்பர் என்ன, ஃபீஹா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அதுல அவனுடைய ஏகத்துவ கலிமா இருக்கும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம, அல்லாஹ் மட்டும் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் மேலேயே ஆழமா நம்பிக்கை வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரா ஏற்று அவன் வாழ்ந்தான்ல, அந்த ஏகத்துவ கொள்கை, இணை வைப்பு கலக்காத தூய்மையான கொள்கை அந்த ஒரு துண்டு பேப்பர்ல இருக்குமா, அது ஒரு தட்டிலே வைக்கப்படும். பாவ ஏடுகள் இன்னொரு தட்டில் வைக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போது நிறுக்கப்படும். பாவ ஏடுகள் பறந்து விடும். அந்த ஒரு துண்டு பேப்பர் ஏகத்துவ கலிமா கணத்தால் கீழே சென்று விடும். ஃபலா இஸ்குலுமா இஸ்மில்லாஹி செய்யும், அல்லாஹ்வுடைய பெயர் அந்த பேப்பரிலே இருக்கும்போது அதைவிட கனமாக எது இருக்க போகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள்.
அப்ப மறுமையில நமக்கு இவ்வளவு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. எப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவுல கரெக்டா இருக்கணும். இவன் என்ன பண்றான், தர்காவுல லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதி போட்டிருக்கான், அதுக்கு பின்னாடி போய் சிறுக்கு வைக்கிறான். இது எப்படி, சாராய கடையில பாக்குறோம்ல, மது வீட்டுக்கு கெடு நாட்டுக்கு கெடு எழுதி போட்டுக்கிட்டு அந்த சாராயத்தை விற்கிறான்ல, அதே மாதிரியான காரியத்தை தான் இவனும் செய்யறான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது என்ன, அல்லாஹ் மட்டும் வணங்கு, அல்லாஹ்ட்ட மட்டும் கேளு, அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்காத, அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது. அந்த கலிமாவை எழுதி போட்டு விட்டு என்ன செய்யறான், அந்த இடத்துல இணை வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப நம்ம மறுமையில வெற்றி அடையணும், நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றி கிடைக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்கு இந்த உலகத்துல வாழும் போது இணை வைப்பின் பக்கம் நம்ம தலை வச்சு கூட பாத்திரக்கூடாது. அல்லாவே நம்ம முழுக்கே சார்ந்திருக்கணும். அல்லாஹ் நமக்கு எல்லா தேவைகளும் நம்ம பூர்த்தி செய்வான். அப்படிப்பட்ட ஏகத்துவத்துல உறுதியாக இருந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மையும் மறுமையும் என்ற தலைப்பில் பல விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே மனிதர்கள் அதிகமான பாவங்களில் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள். இந்த ஆசைகள் தான் பல மனிதர்களை தவறுகளை செய்ய தூண்டுகிறது, பல தவறான பாதைகளுக்கும் அழைத்து செல்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய ஆசையை அல்லாஹ் அனுமதித்த வழியில் பயன்படுத்திக் கொள்வான், அனுபவிப்பான். ஆனால் சமுதாயத்தில் பலர் கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள், இறைவனை பற்றிய சரியான புரிந்துணர்வு இல்லாதவர்கள், பயபக்தி இல்லாதவர்கள் இந்த ஆசைக்கு அடிமையாகி மறுமை வாழ்க்கையை மறந்துவிடக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். மனிதர்களை சரி செய்வதற்காக இந்த ஆசைகளை எல்லாம் அடக்கி ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்காக அற்புதமான மருந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த ஆசைகளை எல்லாம் அடக்கி ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து மறுமை சிந்தனையுடன் என்றைக்கும் நாம் உலகத்திலே வாழ வேண்டும். மறுமையை நாம் மறந்து விடாமல் அந்த மறுமை வாழ்க்கைக்காக தொடர்ச்சியாக பாடுபட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிமுறையை நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அது என்ன வழிமுறை என்று கேட்டால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிரு ذِكْرَ ஹாதிமி லத்தாத்தி, ஆசைகளை தகர்த்து எரியக்கூடிய இந்த உலகத்தின் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த மோகங்களை, சுகங்களை, அது எல்லாவற்றையும் தகர்த்து எறியக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே மரண சிந்தனை, மௌத்து சிந்தனை வந்துவிட்டால் இந்த உலகத்துக்காகவே பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறானே, அது ஒரு நிலைக்கு வந்துடும். மறுமை சிந்தனை வந்துவிடும். இந்த உலகத்தின் ஆசைகளுக்காக, இன்பங்களுக்காக அவன் பாவமான காரியங்களை செய்ய மாட்டான். மனுஷன் எல்லா குற்றச் செயல்களும் எதுக்கு ஈடுபடுறான்? இந்த உலகத்துக்காக தான். இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசையினாலதான் எல்லா பாவங்களையும் எல்லா குற்றங்களையும் செய்கிறான். இந்த ஆசைகளை தகர்த்து எறியக்கூடிய மனிதனை நல்லவனாக வாழச் செய்கின்ற மறுமை சிந்தனையை அவனுக்கு ஏற்படுத்துகின்ற மரணத்தை மக்களை நீங்கள் அதிகமாக நினையுங்கள். மௌத்து சிந்தனை உங்களிடத்தில் வந்துவிட்டால் நீங்கள் பக்குவப்பட்டு விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மௌத்து யாருக்காவது வராம இருக்குதா? எல்லா பேருக்கும் மௌத்து வருது. உலகத்துல மௌத்தா போகாத மனுஷன் யாரு? நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லா பேரும் மௌத்தா போகக்கூடியவங்க தான். யாருமே இதை மறுக்க மாட்டான். உலகத்துல ஒரு உயிர் பிறக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அது மரணித்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி. இதுல யாரு இருந்தாலும் தப்பிக்க முடியுமா? எல்லா பேரும் ஒத்துக்குருவான், ஆமா நான் மௌத்தா தான் போகுவேன். உலகத்துல எவெல்லாம் வரணும் எல்லா பேரும் மௌத்தா தான் போகணும், மௌத்தாக வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி. இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா மனுஷன் இதை கவனத்துல வைக்கிறானா? இது மனுஷன் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் தானே. இத மனுஷன் தன்னுடைய சிந்தனையில அடிக்கடி கொண்டு வரும்போது அவன் குற்றச் செயல்கள் ஈடுபட மாட்டான்.
மறுமைக்காக இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சிருவான். உலகத்துல கஷ்டமோ துன்பமோ எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த அற்பமான உலகத்துல எவ்வளவு காலங்க வாழ போறோம்? எல்லா பேரும் மௌத்தாகக்கூடியவங்க தான். கொஞ்ச காலம் வாழுவோமா? எப்ப மௌத்து வரும் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு மனிதனுக்கு மரண சிந்தனை வரும்போது உலகத்துல அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் அவன் தாங்கிக் கொள்வான், அதை பொறுத்துக் கொள்வான். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை மௌத்து சிந்தனை மனுஷனுக்கு ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் அடிக்கடி இந்த மௌத்த மனுஷனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மௌத்தை சுகைத்தை தீர வேண்டும். ஒரு ஆத்மா என்று சொன்னால் அது கண்டிப்பாக மௌத்தை அடைந்தே தீர வேண்டும், மரணித்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எல்லோரும் மௌத்தாகக்கூடியவங்க தான். யாரு தப்பிக்க முடியும்? நம்ம வரலாறுகள்ல படிக்கிறோம். ராஜராஜ சோழன் வாழ்ந்தான், மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் வாழ்ந்தான், சேரர் கேரளாவை ஆண்ட சேரன் வாழ்ந்தான். அப்படி எல்லாம் பெரிய மன்னர்களை பத்தி படிக்கிறோமே, அவங்க எல்லாம் அப்படி ஆட்சி செஞ்சாங்க, இப்படி ஆட்சி செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பல பேருடைய வரலாறு சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் ஒரு பெரிய அரசன் இருந்தான், கொடுங்கோல அரசன். அவன் உயிர்களை எல்லாம், ஆண் மக்களை எல்லாம் கொன்றான், பெண் மக்களை விட்டு வைத்தான். இப்படி எல்லாம் பெரிய அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தான். நான் தான் உங்களுடைய ரப்பு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறானா? ஊர் மெச்ச உலகம் மெச்ச படைபலம் கொண்டவர்கள், ஆட்சி கொண்டவர்கள், பணபலம் படைத்தவர்கள், அவங்களாம் உலகத்தில் இருக்கிறாங்களா? காரூனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவனுடைய கஜானாவே எவ்வளவு இருந்துச்சா? அவன் சேமிச்சு வச்ச கஜானாவே எவ்வளவு சொன்னா, அந்த கஜானாவின் சாவிகளை சுமக்கிறதுக்கு பல ஒட்டகங்கள் தேவை. கஜானாவை சுமக்கிறதுக்கு இல்ல. அவன் சம்பாதிச்ச அந்த சொத்து பத்துகளை, அவன் திரட்டி வச்சிருந்த காசு பணங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கஜானா இருக்குதுல, அந்த கஜானாவின் சாவிகளை சுமக்கிறதுக்கு பல ஒட்டகங்கள் வேணுமா? அவ்வளவு சாவிகளே அவ்வளவு இருக்குன்னு சொன்னா, அப்ப அவனுடைய கஜானா எவ்வளவு இருக்கும்? அவன் சம்பாதிச்ச காசு பணங்கள் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு காசை சம்பாதிச்சான். பெரிய பணக்காரன் தான், கொடுங்கோலன் அரசன், அதிகாரத்தை கையில வச்சிருந்தான். ஆனா அவன் உலகத்துல இருக்கிறானா? இன்னைக்கு காணா. எங்க போயிட்டான்? மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டான். இதுதான் எல்லா பேருடைய நிலையும். உலகத்துல அவன் எவ்வளவு புகழோட வாழ்ந்தாலும், பதவியோட வாழ்ந்தாலும், பணத்தோட வாழ்ந்தாலும், கடைசியில் அவன் மண்ணுக்கு தான் போகணும். இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எவ்வளவு முயற்சி செய்யட்டும், மனுஷன் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டான்ல, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், எவ்வளவு பாதுகாப்பு சாதனங்களை கண்டுபிடிக்கிறான். இந்த மவுத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு மனுஷன் எதையாவது கண்டுபிடிச்சானா? இந்த மாத்திரையை சாப்பிடுங்க உங்களுக்கு மவுத்தே வராது, அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கானா? அவன் கண்டுபிடிக்கக்கூடிய மாத்திரையை திண்டாதான் மவுத்தே வரும் போல, அவ்வளவு சைடு எஃபெக்ட் வருது. அப்ப இந்த மாதிரி ஏதாவது மனுஷன் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எல்லா பேருக்கும் மவுத்த கண்டா ஒரு பயம்தான், மௌத்தா போயிடக்கூடாது. நாளைக்கு சாக கிடக்கிறான், 60 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்துட்டான், அவன் கூட என்ன நினைக்கிறான்? இன்னும் நம்ம 50 வருஷம் வாழணும் அப்படிதான் நினைக்கிறான். யாருக்கும் நம்ம மௌத்தா போகணுங்கிறது விருப்பமே கிடையாது. அப்ப மனுஷன் கண்டுபிடிச்சானா மௌத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு? முடியாதப்பா. நீ எவ்வளவு அறிவியலாளர்களை, உலகத்து விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ற, மௌத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நீ செத்துதான் போகுவ என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். குல், நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், என்ன மௌத்தை கண்டு நீங்க எல்லாம் பயந்து ஓடுறீங்களோ அந்த மௌத் உங்களுக்கு கண்டிப்பா வந்தடைஞ்சிடும். மௌத்தை பார்த்து பயந்து ஓடுறீங்களா, அலறீங்கல்ல, ஒரு நோய் நொடி வந்துருச்சுன்னா மூத்தாயிடுவோமோ அப்படின்னு அலறீங்கல்ல, மௌத் உங்களுக்கு வராம போயிருமா? கண்டிப்பா உங்களை வந்தே தீரும். வலவு குந்தும் ஃபீ புரூஜின் ஷையதா, நீங்கள் பாதுகாப்பான கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டீங்க, மௌத் வந்துடக்கூடாது, மலக்குள் மௌத் வந்துடக்கூடாது. எப்படியாவது மலக்கு மௌத் வந்து தப்பிக்கணும். 4 பக்கம் சோரை கட்டி இரும்பு கோட்டைகளை போட்டு யாருமே உள்ள வர முடியாது. அப்படி சேஃப்டியா நம்ம ஒரு அரண்மனைக்குள்ள இருந்தாலும் மௌத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? நீ சாக வேண்டும் என்று அல்லாஹ் எப்போது முடிவு செய்து விட்டானோ அப்போது